بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய கால சூழலில் பிறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் சம்பந்தமாக பேச வேண்டிய ஒரு அவசிய தேவை இருப்பதினாலும் இன்றைய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் பிறை சம்பந்தமாக நிறைய குளறுபடிகளும் சந்தேகங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த தினத்தை முன்னிட்டு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் மத்தியில் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தெளிவான விடயங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பிறை சம்பந்தமாக இன்று இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஒன்று இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட, அல்லது இந்தியா இது போன்ற இன்னும் உள்ள பல நாடுகளில், அரபு நாடுகளில் எடுத்துக்கொண்டால் சவுதி போன்ற, இன்னும் கட்டார் போன்ற பல நாடுகளிலெல்லாம் இந்த பிறையோடு சம்பந்தப்பட்டு பல பிரச்சனைகள் நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு விதியை வைத்து கொண்டு பிறையை அணுகின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு வருகின்ற ஒரு நிலையில், இஸ்லாம் சொல்லுகின்ற அல்லாஹுடைய தூதர் பிறை சம்பந்தமாக என்ன கண்ணோட்டத்தை நமக்கு சொன்னார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சாரார் நட்சத்திரத்தை வைத்து கணக்கு பார்க்க வேண்டும், நுஜூம் கணக்கின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய பெருநாளை எடுக்க வேண்டும் அல்லது நோன்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், மாதங்களுடைய கணிப்பீடு அப்படித்தான் வர வேண்டும் என்று நட்சத்திரத்தை மையமாக கொண்டு செயல்படுகின்ற சகோதரர்களும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில சாராரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிறையை நாங்கள் கணிப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிறையை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கும் பிறகு வரக்கூடிய அந்த பெருநாளையோ அல்லது நோன்பை இப்பொழுது கூட நாம் கணித்து விடலாம் என்று சொல்லி கணிப்பு பிறையை வாதமாக வைத்து கணித்து நாம் ஒரு பிறையை நாம் செய்யலாம், அனுமானிக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு அது சம்பந்தமாக கணிப்பு பிறையை பின்பற்றுகின்ற ஒரு சாரார் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஹிஜ்ரா கலண்டர் என்ற அடிப்படையிலே அவர்கள் அவ்வாறான அந்த கணிப்பீட்டின் அடிப்படையிலே அவருடைய வாதங்களை முன்வைப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் ஒரு சாரார் உலகத்திலே ஒரு பிறைதான் என்றால் இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை, அந்த கொள்கையை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் வணங்குகின்ற கிபிலா உண்டு, அவர்கள் வணங்குகின்ற இறைவன் ஒருவன். அப்படியாக இருந்தால் எங்களுடைய பிறையும் ஒன்றுதான், பிறை என்பது ரெண்டு கிடையாது. அதனால் உலகத்துக்கே ஒரு பிறை என்ற அடிப்படையில் உலகத்தில் எங்கு கண்டாலும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த பெருநாளை அனுஷ்டிக்க முடியும் அல்லது நோன்பை எடுத்துக்கொள்ளலாம், மாதத்துடைய கணிப்பீடை நாங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படையிலே உலகத்தில் எங்கு கண்டாலும் நாங்கள் என்ன செய்யலாம், பிறையை அனுமானிக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் உள்நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழுகிற பொழுது அங்கு அந்த பிறை பார்க்குகின்ற ஒரு கமிட்டி இருந்து அந்த பிறை பார்க்குகின்ற அந்த கமிட்டியினூடாக அவர்கள் அந்த தகவலை முன்வைக்கிற பொழுது அதை எடுத்து முன்வைத்து நாங்கள் பெருநாளையோ அல்லது நோன்பை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்குள் இப்படி பல்வேறுபட்ட பிரிவுகளாக இந்த பிறை விடயத்தில் பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக இவ்வாறான மார்க்க அறிவுகளில் ஆழ்ந்த அறிவில்லாத இஸ்லாமிய சகோதரர்கள் இதனால் குழம்பி போகிறார்கள். இதனால் பல்வேறுபட்ட சண்டைகளும் குழப்பங்களும் சமூகத்துக்குள் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களுக்குள் இதனூடாக பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. தகப்பனார் பெருநாள் கொண்டாடுகிறார், மனைவி அந்த அவருடைய மனைவி வேறொரு நாள் பெருநாள் கொண்டாடுகிறார், குடும்பத்தினர் வேறொரு நாள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு நாட்களில் பிரிந்து பிரிந்து பெருநாளையும் நோன்புகளையும் ஆரம்பிக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு வருகின்றோம். இந்த அடிப்படையில் இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்ன?
ஏன் இப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை வருகிறது என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால், எப்பொழுது இந்த சமுதாயத்தில் மீடியாவுடைய வளர்ச்சி வந்ததோ, எப்பொழுது அங்கு நடைபெறுகின்ற, அதாவது வெளிநாடுகளில் பிறை காணப்படுகின்ற தகவல்களை மீடியாக்களூடாக இங்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது அதை கேட்கின்ற மனிதர்களெல்லாம் உலகத்தில் பிறை தென்பட்டு விட்டது, ஆகவே நாங்கள் நோன்பை எடுக்க வேண்டும் அல்லது நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வெளிநாடுகளில், அதாவது மீடியாக்களூடாக அந்த பிறையினுடைய தகவல் வருகின்ற நேரத்திலே நாங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சாரார் நாங்கள் அந்த தகவலை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டதனால் உள்ளூரில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நாட்டிலே காணப்படுகின்ற அந்த பிறையை வைத்துத்தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு உள்ளவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது. சகோதரர்களே, ஆகவேதான் எப்பொழுது இந்த மீடியாவுடைய தாக்கம், இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சி எப்பொழுது வந்ததோ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள் பிறை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் மீடியா அல்லாத ஒரு காலத்திலே நாங்கள் கொஞ்சம் அதை முன்னோக்கி போய் பார்த்தால், எப்பொழுது டெக்னாலஜி வளராத, மீடியாக்கள் வளராத ஒரு காலத்தில் நாங்கள் போய் பார்த்தோம் என்றால், அந்தந்த நாட்டிலே உள்ளவர்கள் அவர்கள் பிறையை பார்க்கிறார்கள், அந்த பிறையின் அடிப்படையில் மாத கணிப்பீட்டை எடுக்கிறார்கள், அவருடைய நோன்பை அல்லது பெருநாளை கொண்டாடுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் தான் வாழுகின்ற காலத்திலேயே இந்த பிறை சம்பந்தமாக அவர்கள் இந்த பிறையை எப்படி நாம் காண வேண்டும், அந்த பிறையை எந்த அடிப்படையில் நாங்கள் அதை அனுமானிக்க வேண்டும் என்கின்ற அந்த தகவலாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் அனைத்து வழிகளிலும் நமக்கு அதுக்கான வழிகளை காட்டியிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், இன்றைக்கி நவீன மீடியாக்கள் வந்திருப்பதனால், ஊடகங்கள் வந்திருப்பதனால், டெக்னாலஜி வளர்ந்திருப்பதனால் அதற்கு ஏற்றவாறு தான் நாங்களும் எங்களை முன்னோற்றி கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் காணப்பட்ட அவர்கள் எப்படி அந்த பிறையை அனுமானித்தார்களோ அவைகளை விட இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இந்த நவீனத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் பிறையை அனுமானிக்கலாம். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவ்வாறான ஊடகங்கள் கிடையாது, மீடியாக்கள் கிடையாது, தொழில்நுட்பங்கள் கிடையாது. அதனால் அவர்கள் வெற்று கண்ணால் பார்த்து முடிவெடுத்தார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம், எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது என்ற அடிப்படையிலும் மீடியாவினூடாக பிறை காட்டப்படுகிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை பின்பற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனையை முன்வைப்பதனால்தான் இஸ்லாமிய சமூகத்துக்குள் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்கிறான், இன்ன ஐத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய அந்த திருமறை வசனத்தை நாங்கள் ஆழமாக பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல், இந்த உலகத்தில் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய கணிப்பீடு எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால் 12 தான். அப்போ மாதத்தினுடைய கணிப்பீடு மாதம் 12 என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அப்போ இறைவன் தான் காலத்தையே படைத்து அந்த காலத்தினுடைய அளவையும் அல்லாஹ் படைத்து, நாங்கள் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்ற ஒரு அளவீடை அல்லாஹ் வைத்து, அதிலும் குறிப்பாக 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்து இந்த மாதங்களை எப்படி துவங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கூட இஸ்லாம் நமக்கு காட்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃபுர். யார் இந்த மாதத்தில் மாற்றி அமைத்தார்களோ, இந்த 12 மாதையும் அல்லாஹ் உருவாக்கியிருக்க, அல்லாஹ் தான் அதை படைத்திருக்க, அந்த 12 மாதங்களில் யாராவது ஒருவர் மாற்றத்தை ஏற்படுத்தினால், அப்படி மாற்றம் ஏற்படுத்துகின்றவர்கள் ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, அவர்கள் குஃப்ரிலே அதிகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சகோதரர்களே, யூதர்கள் இந்த வேலையை செய்தார்கள். மாத கணிப்பீட்டில் மாதத்தினுடைய அந்த அடிப்படைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதனால் தான் அல்லாஹ் இவர்கள் குஃப்ரை அதிகப்படுத்தினான்னு சொல்கிறான். அப்போ நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பிறையுடைய விடயத்தில் இறைவன் நமக்கு எப்படியான ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறான் என்றால், வருடத்தினுடைய அந்த மாதங்கள் 12, அந்த 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாங்கள் உம்மி சமுதாயம், எங்களுக்கு எழுத தெரியாது, லா நக்துப் வலா நஹ்சிப், நாங்கள் கணக்கும் பார்க்க மாட்டோம், எண்ணவும் தெரியாது எங்களுக்கு, அதே நேரத்தில் நாங்கள் எழுதவும் தெரியாத ஒரு சமுதாயம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கணிப்பீடை சொல்கிறார்கள். ஒரு மாதம் என்றால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கரங்களினால் 2 கைகளையும் அப்படி விரித்து 3 முறை அப்படி காட்டுகிறார்கள். அதிலே 3வது முறை ஒரு விரலை மடக்கி மொத்தம் மாதத்துடைய நாட்கள் 29 அப்படி என்கிறார்கள். இன்னும் ஒன்றிலே 30 என்கிறார்கள். சகோதரர்களே,
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தினுடைய மொத்த நாட்கள் 29 அல்லது 30 வரும் அப்படி என்ற அளவுகோலை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காட்டுகிறார்கள். இன்றைக்கு இந்த ஹதீஸுக்கு தவறான ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நாங்கள் எழுதவும் மாட்டோம் அதை எண்ணவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த மாதத்துடைய எண்ணிக்கை பற்றி சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு நவீன யுகத்தில் உள்ளவர்கள் அந்த எங்களுக்கு இது அதாவது டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்களுக்கு எந்த விதமான ஆய்வு அதாவது கணிப்பீடு எங்களுக்கு தெரியாது, வலா நஹ்சிபுன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கணிக்க தெரியாத ஒரு சமுதாயம் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு கருத்தை அந்த ஹதீஸுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அன்றைக்கு கணிப்புக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிறையை பாருங்கள், சூமு லிருயத்திஹி வஅஃப்திரு லிருயத்திஹி, பிறையை கண்டு நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விட்டு விடுங்கள் அப்படி என்கிறார்கள். அப்ப ருயா என்பது பார்வையோடு சம்பந்தப்பட்ட விடை. அப்ப அந்த பார்வைக்கும் கணிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப நேரடியாக பார்த்து அந்த நாள் முதல் பிறை தென்பட்ட அந்த நாள் முதல் நம்முடைய கண்ணுக்கு எப்ப பிறை தென்படுகிறதோ அன்றிலிருந்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும், 29வது நாள் மறுபிறையை பார்க்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி 29வது நாள் நீங்கள் பிறையை பார்க்கிற பொழுது ஃபைன் உம்மி அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் உங்களுக்கு அந்த பிறையை மறைத்து விடுமாக இருந்தால் நீங்கள் நீ செய்தல் ஃபக்துரு, அதை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்துங்கள். அப்போ ஃபக்துரு என்று சொன்னால் அந்த இடத்திலே பல ஹதீஸ்களை நாம் பல ரிவாயத்துகளை பார்த்தால் ஃபாக்மிலு, அதை பூர்த்தி செய்யுங்கள், சலாசீன 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுகள்லாம் எதை நமக்கு வழிகாட்டுது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கணிப்போடு டெக்னாலஜியோடு சம்பந்தப்படுத்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அன்றைக்கு அவர்களுக்கு எழுத தெரியாத ஒரு சமுதாயமாகவும் எண்ண தெரியாத ஒரு சமுதாயமாகவும் இருக்கிற பொழுதுதான் அந்த எண்ணிக்கையை கையால் காட்டி சொன்னார்களே தவிர கணிப்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஹதீஸில் காண முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்கண்டா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கணிக்க தெரியாது என்று ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். லா நக்துபு வலா நஹ்சிபு, நாங்கள் எழுதவும் மாட்டோம் கணிக்கவும் தெரியாது எங்களுக்கு என்று சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் மாதத்தை இப்படி சொன்னார்கள். இப்போ நம்ம கணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது, இப்போ கணிச்சு நாம் என்ன செய்யலாம், மாதங்களை அடையாளப்படுத்தலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னடிப்பாக சொல்லிட்டாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ் அவருடைய கருத்துக்கு சார்பாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவருக்கு என்ன தெரியாத ஒரு மனிதரிடத்தில் போய் நாங்கள் 29 நோன்புன்னு சொல்றோம், அல்லது 29 நாள் மாதத்துடைய நாள் 29 அப்படின்றோம், அல்லது 30ன்னு சொன்னா அவருக்கு வார்த்தையால சொன்னாலே எழுத தெரிந்தவருக்கு புரிந்துவிடும், அல்லது எண்ண தெரிஞ்சவருக்கு புரிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட சமுதாயம், எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாத ஒரு சமுதாயம். அதனால தான் என்ன செய்யறாங்க, 29 என்று சொல்லாம கையால் அப்படி காட்டுறாங்க. அப்போ இது கணிப்போடு சம்பந்தப்பட்டதில்லை, எண்ணவும் எழுதவும் தெரியாது என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியை எங்களுக்கு கணிப்பு தெரியாது என்று சொல்லி திசை திருப்பி இந்த ஹதீஸ் என்ன செய்றாங்க, கணிப்புக்கு ஆதாரமாக காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ கணிப்பு பிறைக்கும் கணித்துத்தான் நம்ம பிறையை காணணும் என்பதற்கும் இந்த ஹதீஸுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு விளங்குறது. அப்போ நம்ம முதலாவது பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ருயா சம்பந்தமாக பிறையை கண்ணால் கண்டு எடுங்கள் அப்படி என்கிறார்கள். அப்போ பிறையை பார்க்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் உள்ளதாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு கணிக்கிறது என்பது அவுட் ஆயிரும். யாரெல்லாம் இன்றைக்கு நம்ம கணிச்சு தான் மாதத்தை எடுக்கணும், அல்லது இத்தனை வருடத்துக்கு பின்னால் வரப்போகிற நோன்பை நாங்கள் இப்பயே சொல்லிடுவோம், இத்தனை வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அரஃபாவை நம்ம இப்பயே சொல்லிடுவோம் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை சரியாக ஏற்றவர் கிடையாது. அதில் அவர் விளக்கம் சரியாக அறிஞ்சு கொள்ளலாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பிறை சம்பந்தமாக சொன்ன ஹதீஸை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது பார்வையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த கணிப்பு பிறை சம்பந்தமாக வாதிடுறவர்கள் கூட அவர்கள் இப்படி நாங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லிடுவோம் என்று சொல்லுவாங்க. நாங்கள் அடுத்த வருடம் என்ன வரும், என்ன நோன்பு எப்போ வரும், எப்போ ஈதுல் அல்ஹா வரும், ஹஜ் பின்னால் எப்போ வரும் எல்லாம் சொல்லிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம் என்னென்னா, ஷக்குடைய நாள் என்பதை ரசூல் அடையாளப்படுத்துகிறாங்க. நீங்கள் 29ஆம் நாள் பிறையை பாருங்க, அது ஒன்று பிற தென்படலாம், அப்படி தென்படாமல் விடலாம், தென்படாட்டி 30 பூர்த்தியாகுங்க. அப்போ அதுக்கு நம்ம யோமு ஷக்குன்னு சொல்லுவோம். அந்த ஷக்குடைய நாட்கள் நோன்பு பிடிப்பது இஸ்லாத்தில் ஹராம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்ட ஒரு நாள். அப்போ இந்த கணிப்பு பிறைப்பாட்டுக்கு ஷக்குடைய நாள் என்பதே வராது. ஏன்னா எப்பெல்லாம் அவங்க நாளை நிர்ணயிச்சிடுறாங்க, எங்களுக்கு இந்த மாதம் 29, இந்த மாதம் 30, அல்லது இந்த மாதம் இப்படித்தான் வரும், இந்த டேட்டில் என்னென்னலாம் வந்துடும் என்று சொல்லி கணிப்பு வைப்பதனால அவங்கள்ட்ட என்ன செய்யாது, ஷக்குடைய ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஷக்குடைய நாள் என்று அந்த ஹதீஸ் இவங்ககிட்ட வராது.
அப்போ சகோதரர்களே, அப்போ இந்த கணிப்பு பிறை பாட்டிக்கும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன், நஜிம் சம்பந்தமாக, அதாவது நுஜூம், அதாவது நட்சத்திரத்தை வைத்து, நட்சத்திரத்தின் ஊடாக அளவு வைத்து அதை கணக்கு வச்சு பிறையை கணக்கின்றவர்கள், இவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கூட இவர்களுக்கும் பிறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி, நுஜும் கணக்கு பார்க்குறோம், நுஜும் கணக்கு வச்சு நம்ம மாசத்தை ஆரம்பிக்கிறோம், எங்களுடைய நோன்பு எங்களுடைய எல்லா விடயத்தையும் நாங்கள் இதாவுடைய கடமையெல்லாம் இருந்தாலும் அந்த நஜிம் அடிப்படையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்றவங்க கூட இவங்களும் இந்த ஹதீஸோடு சம்மந்தப்பட்டு வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நஜிமை பற்றி பேசியதே கிடையாது. பிறைக்கும் நஜிமுக்கும் சம்பந்தம், நஜிம் என்றா நட்சத்திரம், ஹிலால் என்றா தான் பிறை என்று வரும். ஆக ரசூலுல்லாஹ் எல்லா ஹதீஸ்களிலும் பிறையோட ஹிலால் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, நஜிம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. இப்போ நமக்கு ரெண்டு பாட்டி கிளியர் ஆகிட்டு, ஒன்று கணிப்பு பாட்டிக்கும் ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல நுஜூம் என்கின்றவர்களுக்கும் நட்சத்திர கணப்பீட்டை பற்றி பேசுகிறவங்க அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அவங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவில் போகிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். இப்போ நமக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு நாட்டில் வாழ்கிறோம், இந்த ஸ்ரீலங்காவில் நம்ம இப்போ வாழ்கிறோம்டா, இந்த நாட்டில் உள்ள மக்கள் பிறையை பார்ப்பாங்க. அப்படி பிறையை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அடைப்பில் சூமு லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி, அப்போ பிறையை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யும், சம்டைம் பிற தென்படலை வைங்க, வெளிநாட்டில் பிறை கண்டுட்டாங்க, சவுதியில் காண்றாங்க. இப்படி சவுதியில் கண்ட உடனே அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, மீடியாவில் அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே இலங்கையில் உள்ள சில முஸ்லீம் என்ன செய்கிறாங்கண்டா, நாங்கள் உலகத்தில் ஒரு பிறை தான், உலகத்தில் ஒரு பிறை தான் வரும், அந்த ஒரு பிறையின் அடிப்படையில் நமக்கு இப்போ தகவல் வந்திருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் பெருநாள் எடுக்க போகிறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் நோன்பு எடுக்க போகிறோம் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த சவுதியினுடைய பிறையை ஃபாலோ பண்ணி அதன் அடிப்படையில் தன்னுடைய நோன்பையும் அவருடைய பெருநாளையும் அவர்கள் அனுஷ்டிக்கின்ற ஒரு காட்சியை நான் பார்க்குறோம். இதனால் உள்நாட்டில் உள்ள நிறைய முஸ்லீம்கள் குழம்பி போகிறாங்க. இதென்ன இப்படி இவங்க செய்கிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மக்கள் அவர்களோடு வாதங்கள் வைப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் உலகத்தில் ஒரு பெருநாள் தான், அதாவது ஒரு பிறை தான், அந்த ஒரு பிறையின் அடிப்படையில் நமக்கு ஒரு தகவல் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஷாக்கி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நாட்டுப்புற அரபியில் வந்து சாக்கி சொல்கிறாங்க, நாங்கள் பிறையை கண்டுட்டோம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்று எல்லாரும் என்ன செய்ய திடலுக்கு காலையில் போயிடுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாங்க, ஷாக்கி என்ற அடிப்படையில் பிறை தன்னை கண்ட தகவல் நமக்கு வந்து நம்ம எடுக்கணும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த வெளிநாட்டு பிறையை ஃபாலோ பண்ணுகின்றவர்கள் ஆதாரம் வைக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறோம்னு சொன்னால், நம்மளோட வாதம் என்னோட சரி, சாக்கி என்ற அடிப்படையில் உலகத்தில் எங்கே கண்டாலும் நாம் அதை பின்பற்றணும் என்ற ஒரு வாதத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் எங்கே ஒரு பிறை கண்ட தகவல் வந்ததோ உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் உள்ளவர்கள் ஒரு விடயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன விடயம் என்றால், இந்த பிறை சம்பந்தமாக உலகத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் இது சாத்தியமானதாக இருக்கிறதா என்பதை முதலாக புரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லுவதென்றால், இஸ்லாம் ஒரு செய்தியை மக்கள் மன்றத்தில் அமுல்படுத்த சொல்லுவதென்றால் அது எல்லா மக்களுக்கும் இலகுவானதாக எல்லோராலும் பின்பற்றப்படக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இப்ப பிறை கண்ட அந்த தகவலை சவுதியில நீங்க அறிவிச்ச உடனே இங்க ஸ்ரீலங்காவில் உள்ள 2.5 மணித்தியால வித்தியாசத்தில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து பிறை கண்ட தகவல் இங்க வருதுன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 9 மணிக்கு இருப்பாங்க ஸ்ரீலங்கா உள்ளவங்க, அங்க 6:30 மணிக்கு பிறை கண்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 மணி வித்தியாசத்துல இங்க தகவல் வருதுன்னா இங்குள்ளவங்களுக்கு பிறை தகவல் கிடைச்சிடும். இதே நேரத்தில் இவங்க 6:30 மணிக்கு பிறகாண்ட நேரத்தில் அமெரிக்காவில் மக்கள் இருப்பாங்க. இந்த அமெரிக்காவில் மக்கள் எப்போ இருப்பாங்கன்னா சுபவுடைய நேரத்தில் இருப்பார்கள். சகோதரர்களே, அப்போ சுபவுடைய நேரத்தில் இருப்பவர்களுக்கு பிறையுடைய தகவலை சொல்கிற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அன்றைய நாளினுடைய அரைப்பகுதியில் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து மகரிபு நேரம் என்பது நாளுடைய துவக்கம், அவர்கள் அதற்கு முந்தைய நாளினுடைய அரைப்பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் மகரிபு நேரம் அடைகிற பொழுதுதான் மறுநாளுடைய துவக்கத்தை அடைகிறார்கள். இப்போ உதாரணமாக வெள்ளிக்கிழமை இரவு சவுதியில் பிறகாண்டான வச்சுக்கோங்க, 6:30 மணிக்கு பிறகாண்டாங்க வெள்ளிக்கிழமை கண்டா. இப்போ அமெரிக்காவில் மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து வியாழக்கிழமை காலையில் இருக்கிறாங்க. ஏனண்டா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்போ வரப்போகுதுண்டா, அன்று மாலை ஆகினவுடன் தான் வெள்ளிக்கிழமை தொடங்க போகுது. அப்போ இவங்க வெள்ளிக்கிழமை கண்ட அந்த தகவல் செய்கிறாங்க, இன்றைக்கு நாங்கள் வெள்ளி மாலை பிறை கண்டு விட்டோம் அப்படின்னு அறிவித்த உடனே இவங்கெல்லாம் வியாழக்கிழமை சுபவில் உள்ளவங்க, இவங்க மகரிப் ஆகிற நேரத்தில் அப்போ தான் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். சகோதரர் நினைச்சு பாருங்கள், இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகணும்னா சவுதி மக்கள் காலை பொழுது அடைந்து அன்றைக்கு சஹர் செய்வாங்க.
அன்னைக்கு சஹர் செஞ்சு முதலாவது நோன்புல இருப்பாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை நோம்பு நோற்று முதலாவது நாள் அன்று பகல் பொழுதை அடைகிற பொழுது சவுதி மக்கா அப்பதான் அவங்க நினைச்சாங்க அன்று இரவு அடைஞ்சு சுபோக அடைகிறாங்க. இவங்க மறுநாள் மாலை ஆகிற பொழுது இவங்களுக்கு 2வது நோன்பு ஆயிரும், அவங்களுக்கு முதல் நாளாயிரும். சகோதரர்களே, இப்பொழுது இதை நாங்கள் உரசி பார்த்தால் இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு பிறை என்ற ஒரு அடிப்படையில் வாதிடுவதாக இருந்தால் கூட இது எப்படியுமே சாத்தியப்படுறதில்ல. ஏனென்றால் ஒரு சமூகம் அமெரிக்காவில் அந்த சமுதாயத்துக்கு 2வது நாளாகத்தான் வருகிறது. அப்போ ஒரு நாளில் அவர்களால் சந்திக்க முடியாது. அப்போ ஒரே நாளில் உலகத்தில் எல்லோரும் ஒரு நாளை அடைவார்கள் என்றால் அது ஏதோ கனவுக்கோட்டின் அடிப்படையில் தான் அடைவார்களே தவிர இவர்கள் நினைப்பது போன்று எல்லோரும் ஒரே நாளில் அடைய மாட்டார்கள். உதாரணமாக சொல்வார் என்றால் சர்வதேச இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒன்று இருக்கிறது. இந்த இன்டர்நேஷனல் டேட் லைனை ஏன் வச்சாங்கன்னா உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இரவும் பகலும் மாறி மாறி வருது. அப்படி மாறி மாறி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாள் வித்தியாசப்பட்டு வருது. ஒரு நாட்டில் இரவாகுது, ஒரு நாட்டில் இன்னும் ஒரு நாட்டில் பகல் ஆகிக்குது. எந்த நாட்டில் இரவு இப்போ நம்ம இரவில் இருக்க வேண்டாம், இன்னும் ஒரு நாட்டில் பகல் இருக்கிறோம். இப்போ எந்த டைமை வச்சு எந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறது, நாளுடைய துவக்கத்தை எடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கண்டா 1884ஆம் ஆண்டு தான் இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் என்கின்ற அதாவது ஒரு கோடு, அதாவது அந்த ஒரு நாட்களுக்கான சர்வதேச ஒரு கோடு என்ன செய்கிறாங்க, ஒரு அழகு என்ன செய்கிறாங்கன்னு விதிக்கிறாங்க. அதை கூட எங்கே விதிக்கிறாங்கன்னா ஒரு கடல் பிரதேசத்தை குறிப்பிட்டு அந்த கடல் பிரதேசத்தை மையமாக வச்சு அந்த டேட் லைனை வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்கண்டா பூமி அப்படி சுற்றுதானே, அந்த பூமி எப்பெல்லாம் அந்த டேட் லைனை அடையுதோ அடைகிற நேரத்தில் அந்த பூமியினுடைய அந்த சரியா அந்த டேட் லைன் அடையும் போது அந்த லைனுடைய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள், அதே நேரத்தில் அந்த லைனுடைய மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள், இந்த இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒரு நாளை அடையும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கணிப்பீடு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்டா இந்த டேட் லைனை வரைஞ்சத்தினால தான் அதுவும் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் 2 பிரதேசத்தில் உள்ள நாடுகள் அந்த பூமி அப்படியே அந்த டேட் லைன் அடைகிற நேரத்தில் சுத்தி கொண்டு வருகின்ற நேரத்தில் இரண்டும் கடைசி கட்டத்தில் அடையுது. இதை கூட நாம் எப்படி விளங்கலாம்டா இன்றைக்கு நியூசிலாந்து ஒரு நாடு இருக்குது, அதே போல இன்னும் ஒரு நியூசிலாந்து ஒரு தீவு, அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு தீவு இருக்குது. இந்த 2 தீவை எடுத்துக்கொண்டோம்டா 2க்கும் அவர் கணக்கில் பார்த்தா 2 ஹவர் தான் வித்தியாசம் இருக்கும், ஒரு 2 ஹவர் வித்தியாசம். ஆனால் இந்த 2 ஹவர் வித்தியாசம் எப்படிப்பட்ட அவரில் 2 ஹவராக இருந்தாலும் நாளில் 2 நாள் வித்தியாசம். நியூசிலாந்துக்கும் அந்த இன்னும் ஒரு தீவு ஒன்று இருக்கு, அந்த தீவுடைய பேரணை நான் இடையில ஞாபகப்படுத்துவேன். அதாவது அந்த 2 தீவுக்கும் இடையில் ஹானலூன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. இந்த ஹானலூடு தீவுக்கும் நியூசிலாந்து தீவுக்கும் இடையில 2 ஹவர் வித்தியாசப்படும். ஆனால் அவர் கணக்கில் வித்தியாசப்பட்டால் நாளில் வித்தியாசப்படுது. எப்படின்னு சொன்னால் இந்த 2 நாடுகள் அந்த 2 தீவும் எப்படி கந்தாண்டால் அந்த டேட் லைனில் கிழக்கு பகுதியில் நியூசிலாந்தும் மேற்கு பகுதியில் இந்த ஹுனாலுவில் செல்லக்கூடிய அந்த தீவும் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பூமியினுடைய அந்த சுற்றி கொண்டு அந்த டேட் லைனுக்கு பூமி வருகிற பொழுது இந்த 2 நாட்டினுடைய அந்த நேரம் எப்படி அமையும்டா ஒன்று இங்கே ரெண்டு துருவத்தில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் அவர்கள் காலையில் ஒரு 10 மணியிலும் இருக்கிற வியாழக்கிழமை காலை 10 மணி என்றால் நியூசிலாந்தில் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமையில் இருப்பார்கள். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஆனால் இங்கே 8 மணி, நியூசிலாந்தில் 8 மணி, இங்கே 10 மணி. ஆனால் இங்கே உள்ளவர்கள் வியாழக்கிழமை இருக்கிறார், ஹூனாலு தீவில் உள்ளவர்கள் வியாழக்கிழமை இருக்கிறார்கள், நியூசிலாந்தில் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்டா இந்த நியூசிலாந்தில் உள்ளவர்கள் அன்று வெள்ளிக்கிழமை நாள் அவர்களுடைய ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும். இவங்க என்ன செய்கிறாங்கண்டா காலையில் சுபவு தொழுத உடனே வெளிக்கிட்டு இந்த ஹானலுன்னு சொல்லக்கூடிய இந்த தீவுக்கு வராங்கன்னு வைங்க, வந்தாங்கண்டா அவங்களுக்கு ஜும்மா இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்டா அப்போ உண்மையிலே ஒரு நாள் சாத்தியப்படும் என்றால் இந்த இடத்துல சாத்தியப்படுது இல்லை. ஏனென்றால் பூமியுடைய நீங்கள் அந்த பூமி தட்டையானது கிடையாது, உருண்டை வடிவத்தில் ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கிறது. அப்போ அந்த வடிவத்தில் நீங்கள் 2 முனைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த டேட் லைன் அந்த உலக வரைபாட்டில் அப்படி வரைஞ்சி பார்க்குற பொழுது 2 துருவத்தில் உள்ள நாடுகளும் 2 நாட்களில் சந்திக்கும். சகோதரர்களே, அப்போ ஒரே நாளில் உலகத்துக்கு நிச்சயாது வராது. ஆகவே தான் இந்த வாதம் கூட, அதாவது இந்த சாட்சியை வச்சு சொல்கிறாங்களே நாங்கள் இன்றைக்கி பிறையை கண்டுட்டோம், அந்த கண்ட தகவலை எல்லா நாடும் எடுக்கணும்னு சொன்னால் எல்லா நாட்டுக்கும் அந்த பிறை சாத்தியமாகுதுன்னு பார்க்கணும். இஸ்லாம் சாத்தியமாகிறோன்னு தான் சொல்லும். அப்போ சாத்தியமாகாத ஒரு தீர்ப்பை நம்ம மக்களுக்கு வழங்குறதால இன்றைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நோன்பு பிடிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, இந்த சக்குடைய நாளில் கூட இப்போ சக்குடைய நாளில் நிறைய பேர் பிறையை பார்ப்பாங்க. சக்குடைய நாளில் பிறை பார்க்குற பொழுது
இங்குள்ள மக்கள் 28ஆம் நோம்புல வைக்கான வைங்க, சக்குடைய நாளில் நோன்பு வைப்பாங்க. சக்குடைய நாட்களில் சவுதியில் உள்ளவங்க பிறையை பார்க்குற நேரத்தில் இங்கே அமெரிக்காவில் உள்ளவர்கள் அப்போ தான் சுபவுல என்ன செஞ்சுருப்பாங்க, 28ஆவது நோன்பு பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ 28ஆம் நோன்புக்கு சஹர் செஞ்சு அவங்க சுபவ நேரத்தை அடைகிற நேரத்தில் சுபவ அடைஞ்சி அன்றைய காலை பொழுது அடைகிற பொழுது சவுதியில் என்ன செய்றாங்க, சக்குடைய நாளில் பிற பார்த்துட்டு அறிவிச்சுட்டாங்க. அப்போ 6:30 மணிக்கு பிறவாத்து அறிவித்த உடனே இவங்க 28ஆம் நோம்புல இருக்கிறாங்க. எப்பெல்லாம் சவுதி வந்து இந்த சக்குடைய நாட்களில் பிறையை பார்த்து பிறையை டிக்ளேர் பண்ணுமோ, பிறையை கண்டுட்டோம்னு சொல்லுமோ, அண்டெல்லாம் இந்த அமெரிக்கா மக்களுக்கு நோம்பு 28 தான் வரும். சகோதரர்களே, அப்போ இஸ்லாம் மாதம் என்பது 29, 30 சொல்லுது. இந்த இடத்துல இவங்களுக்கு சாத்தியப்படுதில்லை. அப்போ ஏன் இது சாத்தியப்படுதில்லைன்றா, உலகத்துக்கே ஒரு பிறை என்று சொல்ல போனதால் வந்த விளைவு தான் இந்த அமெரிக்க மக்களுக்கு 28 நோன்பு ஆகுது. அவன் நம்ம என்ன சொல்ல வாரோம் என்றால், அப்போ இஸ்லாம் அப்படியா ஒரு சட்டத்தை சொல்ல, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டத்தை தான் சொல்ல போகுது. அப்போ 28ஆம் நோன்பை பிடிச்சிட்டு அந்த பிறை கண்ட தகவல் வந்து நோன்பை விடணும். ஏன்னா பிறை கண்ட தகவல் வந்தால் அவங்க எப்படியா இந்த தகவலோடு என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. பிறை கண்டேன்னு பார்த்தா நோன்பு விட்டுட்டு தான் வேணும், ஹராம், நோன்பு பிடிக்கிற ஹராம். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, இல்லை அந்த நாள் பூர்த்தி ஆகலை, அந்த நாள் பூர்த்தி ஆகலாம் அன்றைய மகரிப் அடைகிற வைங்க அவங்க நோன்பு வைக்கணும் அப்படி என்று சொல்லி இவங்களை ஒரு யூகமான ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பெருநாள் பிறை கண்டா நோன்பு கிடையாது, அதாவது அதுக்கு நோன்பை பிடிக்கப்படாது. அப்போ கண்ட தகவல் வந்தாலே பிறை, நம்ம ஒரு பிறை தகவல் வந்தால் எப்படி நம்ம நோன்பு எடுக்கிறோமோ அதுபோல் பிறை தகவல் வந்தால் பெருநாள் எடுக்கணும். அப்போ பெருநாள் எடுக்கணும் என்று சொல்றவர்கள் இந்த இடத்துல என்ன செய்வாங்க, உடனே பெல்ட்டியாக என்ன செய்வாங்க, அந்த நாள் அப்படி நீடிச்சிருக்கிறது, அந்த நாள் வந்து மகரிப் அடைகிற வரைக்கும் என்ன செய்வார், அவர் நோன்பு வச்சுட்டே போவார், இடையில விட தேவையில்லை என்ற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு அனுமான தீர்ப்பை தவிர ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இல்லை. அப்போ இந்த 28 நோன்பு பிடிச்சவர்களுக்கு நம்ம என்ன தீர்ப்பு வழங்க போகிறோம்? அப்போ உலகத்திலே ஒரு பிறை என்று சொல்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த பிறையோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பிறைதான் என்ற வாதம் வைக்கிறவங்ககிட்ட இன்னும் ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். ஏன்னா பிறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்பதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த இன்ன ஷம்ஸ வல் கமர், அதாவது சூரியனும் சந்திரனும் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகள். இதில் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும்னாங்க. இப்போ சந்திர கிரகணம் ஏற்படுன்னு வச்சுக்கொண்டா இந்த சந்திர கிரகணம் இன்றைக்கு இன்டர்நெட்டில் காட்டுறான், அல்லது டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் அதெல்லாம் இன்றைக்கு காட்டப்படும். ஏன்னா இன்றைக்கு டெக்னாலஜியோட வச்சு பேசுகிற ஒரு காலத்தில் இருக்கிறதுனால பிறை சம்பந்தமான தகவலை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இந்த சந்திர கிரகணம் சம்பந்தமான ஒரு தகவல் வருது. வந்த உடனே என்ன செய்வான், மீடியாலாம் காட்டிட்டான், இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து சந்திர கிரகணம் அல்லது சவுதியில் வந்து சந்திர கிரகணம் அப்படி என்று அறிவித்த உடனே இங்குள்ளவங்களை என்ன செய்யணும், உடனே எடுக்கணும் அதை. அப்போ இவங்க தொழுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் சந்திர கிரகணம் கண்ட என்ன செய்யணும், அதை கண்டவர்கள் அது நீங்கும் வரைக்கும் தொழணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும் என்ற ஹதீஸ் இருக்கிறது. இதை சொன்ன உடனே இல்லையே, அங்கே சாக்கி ஹதீஸ் இல்லையே, பிறைக்குத்தான் ரசூலுல்லாஹ் சாக்கியை சொன்னாங்க அப்படி என்று சொல்லி ஒரு வாதத்தை வச்சு இதை நம்ம எடுக்கப்படாது. இது சாக்கிக்கும் பிறைக்கு அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு செய்தி தான். பிறையோடு சம்பந்தப்படாமல் இருந்தாலும், பிறையுடைய தகவலை இப்படி பார்க்கணும் அப்படி கண்டெடுக்கணும் என்ற தகவலை இல்லாவிட்டாலும், சாக்கி என்ற செய்தி இல்லாவிட்டாலும், இந்த ஹதீஸ் ஒரு செய்தியை சொல்லுது. நீங்கள் எங்கெல்லாம் இந்த பிறை அதாவது சந்திரக்கிரகணம் கண்டிங்கடா, அவ்வளோதான் ஹதீஸ். சந்திரக்கிரகணம் நீங்கள் கண்டா நீங்கள் என்ன செய்யணும், தொழணும், அல்ல அடுத்து அது நீங்கும் வரைக்கும் பிரார்த்தனை செய்யணும் வருது. அப்போ அது நீங்கும் வரைக்கும் பிரார்த்தனை செய்யுங்க என்று வந்தால் அங்கே வந்து அளவிடலாம் சொல்லலை, இங்கே கண்டா செய்யுங்க, இந்த கண்ட மட்டத்தில் இந்த கண்ட அவங்க செய்யுங்க அப்படின்னு வரல. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு மட்டும் ஒரு அளவுகளை வச்சுக்கிறாங்க. இல்லை அந்தந்த பிரதேசத்துள்ளவங்க யார் காண்றாங்களோ அவங்க மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதுக்கு மட்டும் எங்கேருந்து அந்த விளக்கத்தை எடுத்தீங்க? அப்போ சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அந்த பிரதேசம் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணுமென்றது நேரடியாக ஹதீஸ்லையும் கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதும் கிடையாது. யார் காண்றீங்களோ அவங்க தொழணுமென்றாங்க. அப்போ நீங்களும் காண்றீங்க தான், மீடியாவில் அழகாக காட்டுறான், இன்னைக்கு சந்திரக்கிரமணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, காட்டப்படுது. அப்போ மீடியாவில் காட்டினா நீங்களும் தொழணும், அது நீங்கும் வரைக்கும் பிரார்த்தனை செய்யணும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. யாரெல்லாம் இந்த ஒரு பிறைன்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வாதத்தில் மாறுபாடு செய்வதை பார்க்கிறோம். அப்போ சகோதரர்களே என்ன விளங்குதுண்டா, இதை ஒரு பிறையென்று வாதம் வைக்கிறவங்க எல்லாரும் நேரடியான எந்த ஹதீஸையும் அதுக்கு வைக்கலை, வச்சதெல்லாம் அனுமானங்கள் தான். இப்படித்தான் நினைச்சு நாங்கள் இப்படித்தான் நம்ம எடுக்கணும் என்று வாதங்கள் வைக்கிறார்கள். ஹதீஸுகள் இருந்து நேரடியாக உலகத்துக்கே ஒரு பிறை தான் அப்படி என்று சொன்னதாக நம்ம காணல். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நிறைய இடங்களில் அதை ஒரு மையப்படுத்துகிறாங்க. அந்த பிறை தகவல் வந்தால் அந்த தகவலை கூட ஒரு சாரார்
அதாவது ஒரு தலைவர்கிட்ட வந்து அது செய்தி சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ்விடத்தில் பிறை கண்ட செய்தி சொல்லப்பட்டோம், ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தன்னை சமூகத்துக்கு அதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பகுதியில் இந்த செய்தி வந்து சொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை அமுல்படுத்தி மக்களுக்கெல்லாம் ஆர்டர் போடுறாங்க, பெண்ணா எடுங்க. அப்போ இது ஒரு தனி நபரோடு சம்பந்தப்பட்ட இல்லை, ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் அந்த அதிகாரத்தோடு அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்டா, இதுக்காக வேண்டிய ஒரு பிறை பார்க்குற ஒரு கூட்டம் இருந்து அந்த பிறை பார்க்குற அந்த கமிட்டியினூடாக அந்த தகவல் மக்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால் அதனூடாக என்ன செய்யலாம், அதை அமுல்படுத்தி அந்த ஊரில் உள்ளவங்க, நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தலாமே தவிர எங்கேயோ கண்ட பிறையை கண்டு இங்கே தகவல் வந்தவுடன் நாங்கள் எடுப்போம் என்று சொல்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பிறை தகவல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை வரையறுக்குது. பிரதேசம் வேண்டா இத்தனை மைல் இருக்கணும் அல்லது இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும், இவ்வளோ பெரிய அகண்ட பெரிய ஒரு மாநிலமாக இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்லப்படலை. ஆனால் அதில் மறைமுகமாக சொல்லப்படுற சில செய்திகளை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரதேசத்தை வரையறுக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிறையை பாருங்கள், பிறை பார்க்கிற பொழுது உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் 30 பூர்த்தி ஆகுங்கன்றாங்க. அப்போ மேகமூட்டம் தென்படுறதா இருந்தால் எங்கே தென்படும்? இப்போ நாம் பிறையை பார்க்குறோம், இலங்கையில் பிறையை பார்த்தோம்டா இலங்கையில் பார்க்குறவங்களுக்கு மழை காரணமாக ஏதோ ஒரு காரணம் பிற தென்படலை, ஏதோ ஒரு பகுதி தென்படாமல் போயிட்டுது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, 30 பூர்த்தி ஆக்குவாங்க. இன்னும் ஒரு பகுதியில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த பிற தெளிவாக தெரியும், அந்த பிறையுடைய வடிவம் தெளிவாக தெரியத்தான் போகிறது. அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க அந்த பெருநாளை எடுப்பார்கள் அல்லது நோன்பை எடுப்பார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ பார்க்கிற சமூகத்துக்கு அந்த மேகமூட்டம் தென்படும் போது 30 பூர்த்தி ஆக்குங்க என்று சொல்றாங்கண்டா இதிலே மறைமுகமாக ஒரு செய்தி இருக்கிறது. இன்னும் ஒரு பிரதேசத்தில் உள்ளவர்கள் அதை என்ன செய்வாங்க, அனுஷ்டிப்பாங்க. முழு உலகத்துக்குமே என்ன செய்யாது, மேகமூட்டம் தென்படாது என்பது இன்றைக்கு பூகோளவியல்ல நாம் என்ன செய்கிறோம், அறிஞ்சு கொண்ட பாடம். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான், நாங்கள் மாறி மாறி நினைச்சிருவோம், இரவும் பகலையும் கொண்டு வருவோம். இங்கே நீங்கள் பிறவாக்குற நாளில் உங்களுக்கு மேகமூட்டம் தென்படும், இன்னும் ஒரு பகையில் உள்ளவங்க வெளிச்சத்தில் இருப்பாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுண்டா, யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிற பொழுதோ அவங்க பார்க்குற இடத்துல அந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் அந்த பிறையை அனுமானிக்கிற பொழுது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கும், ஒரு லஜ்னா இருக்கும். இலங்கையை பொறுத்தளவில் ஜம்மியத்துல் உலமா போன்றவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல அமைப்புகள் இருக்கிறது. இப்படி பிறை பார்க்கிறதுக்கு ஒரு கமிட்டியோடு இயங்குகிறார்கள். அப்போ அவர்கள் அதை தீர்மானமாக முடிவெடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிற பொழுது அந்த தகவலின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்பது மறைமுகமாக ஹதீஸில் இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்தியதற்கு மாற்றமான ஒரு செய்தி நாம் எடுக்கிறோம். என்றால் இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்களுடைய வழிமுறைகள் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அந்த வழிமுறைகளில் சஹாபாக்கள் கூட அப்படித்தான் புரிந்திருந்தார்கள். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, பிறைஸ் கண்ட தகவல் சொல்லப்பட்ட உடனே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ முஆவியாவுடைய சிரியாவில் முஆவியா கண்டுட்டார். முந்தின நாளே அவர் என்ன செஞ்சார், வெள்ளிக்கிழமை வந்து அந்த ரமலானை ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் பெருநாள் அந்த பிறையை கண்டோம் என்றாங்க. மாவியாவும் கண்டார், மக்களும் அதை எடுத்து நோம்பு பிடிச்சாங்கன்றாங்க. இறுதி கட்டத்தில் இங்கே மதீனாவுக்கு வராங்க. மதீனாவில் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை பிறையை கண்டோம், ஒரு நாள் பிந்தி தான் எங்களுக்கு கிடைச்சிக்குதுன்றாங்க. அப்போ வந்தவங்க சொல்கிறாங்க, இல்லை மாவியாட பிறை உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் சொன்ன கருத்து என்ன, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னார்கள் சொல்லி சொன்ன ஹதீஸ் சூமூலி ருயத்திஹி வாஃப்திரு ருயத்திஹி, பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். அப்போ இப்னு அப்பாஸ் அவர்கள் அவர் அவருடைய விளக்கம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பகுதியில் அந்த பிறையின் அடிப்படையில் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த மதீனாவில் நாங்கள் இப்படி தான் எடுப்போம். முஆவியா சிரியாவில் கண்டார், அவர் அங்கே ஒரு அமீராக கவர்னராக இருக்கிறார், அவர் பகுதியில் கண்ட பிறையை வச்சு அவங்களோட மக்கள் நினைச்சாங்க, சிரியாவில் மக்களும் முஆவியாவும் நோன்பு வச்சாங்க. அப்ப இது வந்து என்ன செய்யல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தடையாக அமையவும் இல்லை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க முஆவியாவை என்ன செய்யல, திணிக்கவும் இல்லை. நீங்க எப்படி பிடிச்சிங்க, நீங்க செஞ்ச தவறு, அப்படி எங்கேயாவது ஒரு லெட்டர் கொடுத்தாங்களா, அப்படி கிடையாது. ஆனா இன்றைக்கு நம்ம நடைமுறை என்னண்டா, யாரா அப்படி செஞ்ச உடனே நீங்க தவறுல இருக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி எல்லாம் பிரதேசவாதம் எங்க இருக்குது, பிரதேச ரீதியாக பார்க்கறது எங்க அதிகாரம் இருக்கு. இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டா அது ஒரு அகண்ட பாரதமாக இருந்துச்சு. அகண்ட பாரதத்தில் இன்றைக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா இப்படி என்று எல்லாம் பிரிஞ்சு போயிட்டுது. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிறைன் வந்துருமே என்றெல்லாம் இப்படி ஊகமான அந்த வார்த்தைகளை வைத்து தான் இவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்களே தவிர இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிற மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் விளங்கினமா இந்த ஹதீஸ் செய்கிறாங்கல்ல, எடுக்கிறாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் இப்னு அப்பாஸை மட்டும் திருப்புறாங்க.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் அவர் வந்து சில நேரங்கள் பிளவுறவர் தான். முத்துவாவுடைய திருமணத்தை கூட அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஒரு காலம் அனுமதி இருந்ததுன்னு சொல்லி கொண்டிருந்தார். அதனால அவர் இதிலையும் பிளவுற்றிருப்பார். இப்படி ஒரு அனுமானம். இந்த மாதிரி என்ன சில ரெண்டு செய்திகளை வச்சுட்டு தண்ட கொள்கைக்கு ஆதரவாக வரணும் இப்படி சேர்க்கிறது. அப்போ இந்த இடத்துல முஆவியான்னு சொல்லணுமா இல்லையா? முஆவியாவும் அவர் பிள்ளைதானே செஞ்சார். ஏன்னா அவர் ஜிம்மாவுடைய நாளில் அந்த பிறையை கடு நோன்பு எடுத்துட்டார். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும், சரியான ஒரு தலைவராக இருந்தால் முழு உலகத்துக்குமே ஒரு பிறைனா எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணி உடனே அனுப்பி வச்சிருக்கணும். இப்னு அப்பாஸுக்கு சரி இப்படி தகவலை கொடுத்துருக்கணும், உடனே அனுப்பி நீங்கள் அங்கே இப்படி தான் கண்டோம், நீங்கள் இப்படி தான் செய்யணும் வேண்டியதாக ஆர்டர் போட்டு அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இதில் இதே நேரத்தில் முஆவியா கூட பிழையண்டு காணலை, இப்னு அப்பாஸ் செஞ்சதை பிழையண்டு கூட காணலை. இப்னு அப்பாஸ் கூட முஆவியா செஞ்சது பிழையண்டு கூட சொல்லலை, அவரும் சொல்லலை. அப்போ இந்த செய்தியில் நமக்கு என்ன வழங்குதுன்றா, அவர்களுக்குள்ளே ஒரு பிரதேசம் இருந்திருக்கிறது, பிறையை இப்படித்தான் ஒரு பிரதேச அடிப்படையில் எடுக்கணும் என்ற ஒரு விளக்கம் அவர்கள் தெரிந்திருப்பதனால தான் அப்படி செஞ்சிருக்கிறார்கள். இது நமக்கு தெளிவான ஆதாரம் வகிக்குது. இந்த இன்டர்நேஷனல் வாதம் வைக்கிறவங்ககிட்ட இப்படியான ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அதுதான் வேடிக்கையான விஷயம். நம்ம என்ன சொல்கிறோம்டா, இந்த லோக்கலில் உள்ளவர்கள் நம்ம நாட்டில் பிறகண்டு நம்முடைய வாழ்கிற பிரதேசத்தில் நமக்கு ஒரு லஜ்ஜினா இருந்து ஒரு கமிட்டி இருந்து அது அறிவித்து தான் எடுக்கணும் என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிற பொழுது நம்ம சில அடிப்படை ஹதீஸில் வைக்கிறோம். ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னாங்க, சஹாபாக்கள் இப்படி விளங்கின ஆசார் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அரஃபாவுடைய தினத்தில் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் வந்து ஆயிஷா நாய் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வோட மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம். மஸ்ரூக் என்பவர் வாராரு, வந்து ஆயிஷா அம்மையாட்ட வந்த உடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த மஸ்ரூக் என்ன செய்யுங்க, நல்லா இனிப்பை போட்டு நல்லா ஒரு கஞ்சை கொடுங்கன்றாங்க. இவர் பயப்படுறாரு, ஏனண்டா இன்றைக்கு நோன்பு நாளாக இருக்குமோ, இன்றைக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்குமோ என்று நான் பயப்படுறேன், அதனால என்ன செய்யலை, எனக்கு வேணாமன்றான். அப்போ ஆயிஷா அம்மையா சொன்னாங்க, என்ன இந்த வல் ஃபித்ரு யௌமு துஃப்திரும், அதாவது இன்றைக்கு ஃபித்ரு என்பது பெருநாள் என்பது வந்து மக்கள் தீர்மானிக்கிறது தான். வல் அல்ஹா யௌமு துலஹூன், அதாவது அல்ஹா ஹீத், அதாவது ஹஜ்ஜி பெருநாள் என்பது மக்கள் தீர்மானிக்கிற ஹஜ்ஜி பெருநாள் இப்படி என்று சொல்லி அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க பார்க்கிற பொழுது இது ஒரு ஆதார், அதாவது ஆயிஷா நாய் சொன்ன ஒரு செய்தியாக அவர்கள் இதை வழங்கப்படுத்துகிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை தான் இந்த இடத்துல ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், மக்கள் தீர்மானிக்கிற நாள் தான் பெருநாள், மக்கள் தீர்மானிக்கிற நாள் தான் ஹஜ்ஜி பெருநாள், மக்கள் தீர்மானிக்கிற நாள் தான் அதாவது நோன்பு பெருநாள் அப்படி என்று சொல்லி ஒரு அழகான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை ஆயிஷா அம்மையார் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க மஸ்ரூக். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மதீனாவுக்கு மக்காவுக்கு எவ்வளவு தூரம்? அப்போ மக்காவில் அரஃபாவில் ஹாஜியர் உண்டு கூடுறாங்களா இல்லையாண்டாலும் ஆயிஷா நாய் தேடவும் இல்லை, அன்னைக்கு மக்கள் தேடவும் இல்லை. மஸ்ரூக்கு பயப்படுற இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு இப்ப மக்கள் தீர்மானிக்கிற சிலாக்கள் என்ன செய்யற புதிய ஒரு விளக்கம் சொல்றது. அப்ப நீங்க நோன்பு 28 எடுத்துருவீங்களா பெருநாள? அப்ப மக்கள் எல்லாம் தீர்மானிச்சு நோன்பு 27 நாங்க பெருநாள் கொண்டாடுறோம்னு சொன்னா அது பெருநாள் ஆயிடுமா? இப்படி குறுக்கு கேள்வி கேட்கிறது. அப்ப இஸ்லாம் சொல்லாத அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டு சொன்னார்கள்? பிறையுடைய விடயத்தில் 29 நாள் பிறையை பாருங்கன்றாங்க. பார்க்குறீங்க, பெருநாள் அந்த பிறை தென்பட்டால் பெருநாள் எடுப்பீங்க, பிறை தென்படலை என்றால் 30 பூர்த்தியாக்குவீங்க. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஒன்று கூடுறாங்க. நம்ம இன்னைக்கு பிறையை கண்டுட்டோம், அப்போ இன்றைக்கு எல்லாம் பெருநாள் என்று எல்லாரும் கூடி பெருநாள் எடுத்தாங்கன்னா அது பெருநாளுடைய தினம் அப்படின்றாங்க. அப்போ இது யாருக்கு, இந்த ஹதீஸ் யாருக்கு முரணாயிக்குன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் வாதல் வைக்கிறவங்க, அது எங்கே கண்டாலும் எடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ஹதீஸ் மாற்றமா. ஏன்னா அவங்க 2-3 பேர் தான் இருப்பாங்க, அல்லது கொஞ்சம் கோஷ்டி தான் இருப்பாங்க. இப்போ இந்த நாட்டை எடுத்து கூட கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் அவங்க இருக்க போகிறாங்க. மக்கள் பெருநாள் எடுக்கிற நாளில் எடுங்க, இந்த ஹதீஸ் அவங்களுக்கு சார்பாக வராது சகோதரர்களே. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக இந்த பிறை சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதல் அமைக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பிறையை காண்பது என்பது இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. பிறை பார்க்கின்ற ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நாங்கள் என்னுடைய வீட்டில் என்ன செய்வோம், எங்களுடைய வீட்டில் வந்து 2 மாதங்கள் தொடர்ச்சியாக அடுப்பறிந்தது கிடையாது. எப்படி அந்த ஹதீஸ் சொல்றாங்கண்டா, நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், 2ஆம் பிறையும் பார்ப்போம், 3வது பிறையும் பார்ப்போம், எங்களுடைய வீட்டில் நெருப்பு பற்ற வைக்கப்படும் அப்படி என்றாங்க. அப்போ பிறை பார்க்கிற ஒரு வழிமுறை அன்றைக்கு இருந்திருக்கிறது. பிறை பார்க்கிற வழிமுறை இருந்ததுனால தான் அங்கே ஒவ்வொரு பிறையா பார்த்தோம். எங்கிட்ட என்ன செய்யலை, 3வது பிறை காண்கின்ற வரைக்கும் எங்களை வீட்டில் அடுப்பு வைக்கல. அப்போ 3வது பிறை என்பது 3வது மாதத்துடைய ஆரம்பம். அப்போ 3ஆம் மாதம் ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப பிறை. அப்போ 2 மாதம் கம்ப்ளீட்டாக அவட வீட்டில் என்ன செய்யல, அடுப்பு பற்ற வைக்கப்பட ஹதீஸ் விளங்குது. இதே போல இன்னும் சில ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக விளங்கும் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஒரு பயணம் போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் ஒரு இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க என்றால், உம்ராவுக்காணி போகிற நேரம்.
உம்ராவுக்காணி போகிற நேரத்தில் பத்னு நஹ்லா என்ற ஒரு பகுதியில் அப்படி தங்குறாங்க, முகாம் எடுத்து தங்குறாங்க. இப்போ தங்குற நேரத்தில் சஹாபாக்கெல்லாம் பேசிக்குவாங்க, தரா ஆயினல் ஹிலால், நாங்கள் என்ன செஞ்சோம், அன்றைக்கு அந்த மாதத்துடைய அந்த பிறையை காண்பதற்கு நாங்கள் என்ன செஞ்சோம், முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களில் சில சகோதரர்கள், எங்களோட இருந்த சில கூட்டம் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கண்டா, ஹுவா இப்னு சலாத், இந்த பிறை 3 நாளுடைய பிறையாக இருக்கும், அல்லது இது இப்னு லைலத்தைன் 2 நாளுடைய பிறையாக இருக்கலாம், இப்படி சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க வாராங்க. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் தான் வராங்க. வருகின்ற பொழுது நாங்கள் இந்த பிறை சம்பந்தப்பட்ட இந்த செய்தியை சொன்னாங்க, இப்படி பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி பார்க்குறவங்க எங்களை உள்ளவங்களை இப்படி சொல்கிறாங்க, பிறையை பார்த்து இன்றைக்கி 2 நாள் பிறை 3ஆம் நாள் பிறை அப்படின்னு சொல்கிறாங்க என்று செய்தியை சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஐய லைலத்தின் ராய்த்துமு, நீங்கள் எந்த இரவை பற்றி நீங்கள் எதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, லைலத்தை கதா வகை, இன்னென்ன இரவை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் அவங்க ஹதீஸ் சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹு லிருயதி ஃபஹுவ லிலைலத்தின் ராய்துமுஹு, அல்லாஹ் இந்த பிறையை பார்ப்பதற்காக நீட்டி வைத்திருக்கிறான். உங்களோட பார்வையில் அது பெருசாக விளங்குது, அல்லாஹ் அதை பார்ப்பதற்காக கொஞ்சம் நீட்டி வைத்திருக்கிறான். ஆனால் ஃபஹுவ லிலைலத்தின் ராய்துமுஹு, எப்போ நீங்கள் அந்த பிறையை பார்க்கிறீங்களோ அது அன்றைய நாளுடைய பிறை தான். சகோதரர்களே, இப்போ நாம் பிறை பார்க்கறதுக்கு தான் சஹாபாக்கள் முண்டி அடிக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ஹிலாலை பார்க்கணும், 1ஆம் பிறையை பார்க்கணும்னு தான் முண்டி அடிக்கிறாங்க. பார்க்கிற பொழுது அந்த பிறை பெருசாக விளங்குது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, இன்றைக்கி 2ஆம் நாள் ஆகிக்குமோ 3ஆம் நாள் ஆகிக்குமோ அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் இப்னு அப்பாஸ் அவங்க ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸை சொல்லி, அப்படி உங்களுக்கு பெருசுமாய் தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை எல்லாம் நீட்டி வைக்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நீட்டி வைக்கிறான். இன்றைக்கி நம்ம பிறையை பார்க்கோம் 20 செகண்ட், அதுக்குள்ளால என்ன செஞ்சிடலாம், பிறை நம்மளை விட்டு மறைஞ்சு போகலாம், கொஞ்ச நேரத்தில் பிறை தென்படாது. அப்போ அந்த கட்டத்தில் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நீட்டி வச்சுக்கிறான், கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்ப்பதற்காக. ஏன்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் என்ன செய்றீங்க, அன்றைய நாளுடைய பிறையாக நீங்கள் அதை கணிப்பிடுவீர்கள். அதனால் 2ஆம் நாள் 3ஆம் நாள் கிடையாது. அப்போ இந்த ஹதீஸ் எதை சொல்லுது, நம்ம பிறையை பார்க்குறோம், பிறையை பார்த்த உடனே அந்த பிறையுடைய சைஸை பார்த்தாலும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பிறையை கண்டு எப்போ நீங்கள் பிறையை பார்க்குறீங்க அன்றைய நாள் முடிவெடுக்க வேண்டியதான். இப்போ இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையும் அதுதான். நம்முடைய சமுதாயத்தில் நினைக்கிறாங்கண்டா, இன்றைக்கி பிறையை பார்ப்பாங்க, இன்றைக்கி 2 நாள் ஆகிட்டுது, அப்போ இன்றைக்கி ஜம்மியத்துல் உலமா பிழையை விட்டுட்டு, அல்லது பிறை கமிட்டி பிழையை விட்டுட்டாங்க, இது அநியாயமாக செய்யப்பட்டோம், இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு விளக்கத்தை இருக்கிறது. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இவங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம். சகோதரர்களே, நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜம்மியத்துல் உலமா என்பது நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு நமக்கு மத்திய நிறைய கருத்து முரண்பாடுகளும் இஸ்லாமிய அகீதா அடிப்படையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஒரே தீர்ப்பில் இருப்பவர்கள் ஜம்மியத்துல் உலமா உள்ளவர்கள். ஜம்மியத்துல் உலமாவுடைய தீர்ப்பு அதுதான், பிறையை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும். அந்த பார்க்கிற முறையிலே கூட அவர்கள் சரியான ஒரு வானவியல் அந்த அடிப்படையோடு தான் அதை அணுகிறார்கள். அதனால் வானவியல் ஆதரித்து பேசுகிறோம் என்பதல்ல, வானவியலும் சில நேரம் என்ன செய்ய வேண்டும், அந்த சரியான அணுகுமுறை நம்மளுக்கு காட்டலாம். ஆகவே வானவியலை வைத்துத்தான் அந்த அறிவின் அடிப்படையிலும் பிறையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அனுமானத்தோடு இருக்கிறார்கள். சவுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டா கூட பிறை சவுதி நிலைப்பாடு கண்ணால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் டெக்னாலஜியினூடாக மைக்ரோஸ்கோப், அதாவது ஏதோ ஒரு தொலைநோக்கினூடாக கூட பார்க்கலாம். அதாவது வெற்று கண்ணாலையும் பார்க்கலாம். வெற்று கண்ணால் தென்படாத பொழுது ஏதாவது தொலைநோக்கினூடாக நம்ம அதை பார்க்கிற பொழுது, பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கிற பொழுது அந்த சிறிய பிறையாக இருந்தாலும் பெருசாக வளரும், அல்லது தென்படாத பொழுது கூட தூரத்தில் உள்ளதை கிட்டவாக்கி காட்டும். இதை வைத்து கூட நம்ம என்ன செய்யலாம், பிறையை அனுமானிக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பு சவுதியில் இருக்கிறது. அந்த தீர்ப்பில் கூட இவர்கள் கிடையாது. இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் பிறையை நம்ம காணணும், அல்லாஹ் நமக்கு எப்போ அதை வெளிப்படுத்துகிறானோ அந்த நாளில் நம்ம எடுப்போம் என்ற ஒரு அழகிய ஒரு தீர்வில் இருக்கிறார்கள். அப்போ சகோதரர்களே, நாம் எதை நினைக்கிறோம்டா, இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வெற்றுக்கண்ணால் பார்க்குறவர்களுக்கும் பூதக்கண்ணாடி வச்சு பார்க்குறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பூதக்கண்ணாடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் உள்ளது கிட்ட வாங்கி காட்டும். இதே சாதாரண கண்ணாடியை போட்டு பார்த்தா கிட்ட உள்ளது கிட்டதாகத்தான் தெரியும், அது கிட்ட உள்ளது கிட்டதாகவே தான் தெரியும். அப்போ இந்த பூதக்கண்ணாடியை வச்சு பார்க்குறதுக்கும் சாதாரணமாக பார்க்குறதுக்கும் கிடையாது வித்தியாசம் இருக்கிறது. அப்போ எங்கே உள்ள ஒரு பிறையை, கண்ணுக்கே புலப்படாத ஒரு பிறையை பூதக்கண்ணாடி வைக்கும்போது தெரியுமெண்டா அதை வச்சு நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது. அப்போ என்ன விஷயம், இதை பிறையை காண்றதுக்கு ஒரு அளவுகோலை ஜம்மியத்துல் உலமா இலங்கை நாட்டிலே வைத்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. அவன் நம்ம என்ன செய்யறோம்டா, இந்த தீர்ப்பு அடிப்படையில் ஒரு குழு இருக்கிறது, ஒரு நாட்டில் பிறை கமிட்டியை நியமிக்கப்பட்டு
ஒரு அமைப்பின் ஊடாக அந்த பிறை தகவல் சரியாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று வருகின்ற பொழுது அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சாட்சி கண்டவர்கள் தகவலுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் இடத்துல வந்து தகவலை சொன்னாங்க. முஆவியா இடத்துல அங்குள்ள சிரியாவுள்ள மக்கள் தகவலை சொல்கிறாங்க. அவர் தான் முடிவெடுக்கிறார். அவர் தனி நபர் தான் முடிவெடுக்கலாம்டா இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யலாம், தனி குழு அல்லது சாதாரண ஒரு குழு, ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் இப்படி ஒரு கூட்டம் முடிவெடுத்துட்டு போமா இருந்தால் அன்றைக்கு சமூகத்தில் இதனுடைய பிளவு தான் வரும். ஆகவே இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டு நமக்கு சொல்லவில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் அரபுலக அறிஞர்களிடத்தில் கூட இந்த பிறை விடயத்தில் என்ன தெளிவோடு இருக்கிறார் என்றால் அவர்களும் அந்தந்த நாட்டில் அந்த பிறை காணப்பட்டு அந்த பிறையை அந்த நாட்டில் உள்ள ஒரு கமிட்டி ஒரு லஜ்னாவிடத்தில் அதை ஒப்படைக்கின்ற பொழுது அதை பற்றி தகவலை கொடுக்கிற பொழுது அதை அந்த லஜ்னா ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லுமாக இருந்தால் அதுக்கு தான் நம்ம கட்டுப்படணும், அவங்க சொல்ல தீர்ப்பு தான் கட்டுப்படணும் என்பதை தான் சவுதி உடனே செய்து ஃபத்வாக வழங்கியிருக்கிறது. சவுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லோக்கல், அதாவது இன்டர்நேஷனலை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அவங்க ஒரு லோக்கல் பிறையெல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய உள்நாட்டில் கண்டு அவங்களுடைய லஜ்னா எதை தீர்ப்பு வழங்குறோ அதன் அடிப்படையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டத்தின் கீழ் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஷேக் அப்துல்லா பின் பாஸாக இருக்கலாம், இப்னு உசைமின் போன்றவர்களுடைய ஃபத்வாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் அழகாக கொடுக்கின்ற தீர்ப்பு என்றால் இஹ்திலாஃபுல் மத்தாலி, ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த பிறை வித்தியாசப்படும். அப்படி படுகின்ற பொழுது அதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு அங்குள்ள அந்த நாட்டில் உள்ளவர்களுக்குரிய பொறுப்பு தான். அந்த நாட்டில் அதை பிறை கமிட்டி இருக்குமாக இருந்தால் அவர்கள் சொல்கிற அந்த தகவல் அடிப்படையில் தான் எடுப்பது சிறந்தது என்று சொல்லி அவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால் இன்று எதை மக்கள் பெருநாளாக தீர்மானிக்கிறோம் அது பெருநாள், எதை மக்கள் நோன்பாக தீர்மானிக்கிறார் அதுதான் நோன்பு, எப்போ மக்கள் வந்து ஹஜ்ஜி பெருநாளை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்லி அந்த ஹதீஸை வச்சு தான் அந்த அறிஞர்கள் எல்லாம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். ஷேக் அல்பானின்னு சொல்லக்கூடிய நாசுத் அல்பானி அவர்கள் கூட அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிறையில் உள்ளவர் தான். அதை எங்கு கண்டாலும் நம்ம பிறையின் அடிப்படையில் நோன்பு எடுக்க வேண்டும், பெருநாளை எடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருந்தாலும் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற போது சொல்கிறார்கள் எந்த நாட்டில் ஒரு கமிட்டி இருந்து அந்த கமிட்டி என்ன தீர்ப்பு வழங்குதோ அந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், அதுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் எடுக்கணும் என்ற ஒரு அழகிய தீர்ப்பை இந்த ஹதீஸை வச்சு தான் வழங்கப்படுத்துறாங்க. அப்போ உலகத்தில் யாரும் என்ன செய்யல, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை வச்சு தான் எல்லா அறிஞர்களும் அதற்கு இந்தந்த ஒரு பிரதேசத்தை கட்டுப்படுத்தும், ஒரு ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியை தான் கட்டுப்படுத்தும் என்ற ஒரு அதிகாரத்தை அந்த ஹதீஸில் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்றாங்க. இப்போ இன்டர்நேஷனல் வாதம் வைக்கிறவங்களுக்கு இதில் எந்த விதமான ஆதாரம் அவர்களுக்கு கிடையாது. அப்போ சகோதரர்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம இந்த ஹதீஸ் அனைத்திலிருந்து நமக்கு விளங்குகின்ற ஒரு விடயம் நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிற பகுதியில் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு முஸ்லீம் அமைப்பிலிருந்து பிறை பார்த்து தகவலை சொன்னால் நம்ம எடுப்போம். ஆகவே சகோதரர்களே பிறையுடைய விடயத்தில் நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இதில் வந்து பட்ட நிலையில் ஒரு சாரார் பல கருத்துக்களோடு இருக்கலாம். யார் எந்த கருத்தில் இருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற அந்த சரியான நிலைப்பாடோடு இருக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் எந்த அடிப்படையை சொல்கிறதோ அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் விளக்கங்கள் பெறப்பட வேண்டுமே தவிர மாற்று கருத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆகவேதான் நாங்கள் சிலர்கள் ஒரு வாதம் வைக்கலாம், நீங்கள் வந்து சந்திரனை வந்து கணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ சூரியனை கணிக்கிறீங்க தானே அப்படின்னு ஒரு வாதங்களை வச்சு கூட என்ன செய்கிறாங்க, சிலவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க. இப்போ சூரிய கணக்கின்படியும் சந்திர கணக்கும் வந்து வித்தியாசப்படுகிறது. சூரியன் என்பது நம்ம நேரத்தை மையப்படுத்தி அதில் எடுக்கிறோம். உதாரணமாக வந்து சுபவுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் துஹருடைய நேரத்தை மகரிப் எடுத்துக்கொண்டாலும் இப்போ சவுதியில் வந்து மகரிபுடைய நேரமாகிற பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், இங்கே ஒரு இஷாவுடைய நேரத்தை கடந்து. அப்ப அங்க சூரியனுடைய அஸ்தமனத்தையும் சூரியத்துடைய உதயத்தையும் வைத்து தான் டைம் வித்தியாசப்படுது, 2 ஹவர் வித்தியாசப்படுது. ஆனா சந்திரனுடைய கணக்கு என்பது நாள் வித்தியாச அடிப்படையில் வரும், அது நேரம் கிடையாது. இப்ப சிலர் வாதம் அது அங்க 2 ஹவர் தானே வித்தியாசமாகுது, 2 ஹவர்ல வித்தியாசமான ஒரு நாட்டில இருந்து பிறை தகவல் வந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க, அப்படித்தான் நம்மளோட கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்டா, அப்படி 2 ஹவர் வித்தியாசமானாலும் பிறையுடைய விடயத்தில் ஒரு நாளே வித்தியாசப்படுது என்ற டைமுக்கும் நாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம மகரிபுடைய நேரம் தான் ஒரு நாளுடைய தொடக்கம். அப்போ ஒரு நாளுடைய தொடக்கம் மகரிபா மறுநாள் மகரிபாகிற வரைக்கும் தான் ஒரு நாள் நம்ம சொல்லுவோம். இதே போல மகரிபுடைய நேரத்தில் சவுதியில் உள்ளவர்கள் பிறையை கண்டு தீர்மானிக்கிற பொழுது இங்குள்ளவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்த இங்கு ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் 9 மணிக்கு இருப்பாங்க. அப்போ 9 மணிக்கு இருக்கிற பொழுது
இவர்களுடைய நிலை எப்படி மாறிடும். அதாவது இவர்கள் கடந்து வருகின்ற பொழுது இவர்கள் 9 மணி டைமில் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த நாள் வித்தியாசப்படத்தான் போகிறது. இவர்கள் முதல் அந்த நாளை அடைவார்கள், இவர்கள் இரண்டாவதாகத்தான் அந்த நாளை அடைய போகிறார்கள். அப்போ நாளுக்குரிய டிஃப்ரெண்ட் இங்கே மட்டுமல்ல, 2 ஹவர் இங்கே வித்தியாசம் இருந்தாலும் வேறு நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அமெரிக்கா போன்ற நாடுகள், நியூசிலாந்து போன்ற நாடுகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நாள் வித்தியாசப்பட்டு வருகிறது. அப்போ எல்லா நாட்டுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த சட்டம் அமைய போகிறது இல்லை. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லோக்கல், அதாவது நம்ம நாட்டில் பிறை கண்டு பிடிப்பதற்குத்தான் ஹதீஸுகளில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை அல்லாமல் இந்த இன்டர்நேஷனல் வாதம் வைக்கிறவர்கள் எல்லாம் ஹதீஸில் இருந்து வாதம் வைக்கப்படவில்லை, ஏதோ அனுமானத்தின் அடிப்படையில் வாதம் வைக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஹதீஸிலே மறைமுகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தெளிவான வார்த்தைகளும் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த ஒழுங்குகளை வைத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்கள் அந்த பிறையை வச்சு நிச்சயணும் முடிவெடுக்கணும் என்கின்ற ஒரு தகவலை நாம் காண்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அந்த பிறையுடைய கணிப்பீடை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறுதி முடிவாக இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்டா, நவீன ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்றோ அல்லது அதனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அங்கேருந்து தகவல் வருது, மீடியாக்கள் ஊடாக தகவலை சொல்கிறாங்க. ஆனால் இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்பதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸின் அடிப்படையில் நம்ம நின்று பேசுகிறோம். என்ன அடிப்படைன்னா, பொதுவாக இந்த மீடியாக்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் நம்ம சொன்னது கிடையாது. இன்றைக்கி மீடியாக்களை தாராளம் பயன்படுத்தலாம். இஸ்லாமிய அடிப்படையில் எப்படியெல்லாம் இஸ்லாம் பயன்படுத்த சொல்லுது, என்னென்ன காரியங்களை மீடியா பயன்படுத்த சொல்லி எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்கிறான், வானவியலை ஆராய்ச்சி செய்கிறான், விண்வெளிக்கு போகிறான், கடல் அடியில் போய்த்து ஆய்வு செய்கிறான். இதெல்லாம் இன்றைக்கு நவீன டெக்னாலஜியில் வச்சு தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பதற்காக இன்றைக்கு நம்ம எல்லாமே பார்த்து செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம், சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறோம், ஆச்சரியங்களை பார்க்குறோம். சகோதரர்களே, இந்த பிறை விடயத்தில் இந்த மாதிரியான டெக்னாலஜிகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் இப்போ ரசூலில் எங்கேயாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் பிறையை பார்க்கறதுக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்க அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க என்று சொன்னதாக எந்த செய்தியும் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, சும்மா ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கு எல்லாம் காட்டுறாங்க தானே, எல்லாம் மீடியாவில் வருது தானே, அப்படி பிறையை வச்சு தான் நம்ம எடுக்கணும் அப்படி என்று சொல்லி, அப்போ அந்த பிறையை நம்ம எங்கே கண்டாலும் பிரச்சனை இல்லை, பிறையை கண்டு வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிறையை கண்டு தான் ரசூலுல்லாஹ் நோன்பு எடுக்க சொன்னாங்க என்ற அடிப்படையில் பிறையை காட்டினோடனே எடுக்கணும் என்ற ஒரு வாதத்தை வச்சு பேசுகிறாங்க. அது நம்ம எந்த அளவுக்கு முரணாகுதுன்னா, நம்ம என்னுடைய ஆரம்ப ஸ்பீச்சில் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னேன், அதாவது பிறையில் கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது இவங்க அதில் எடுக்கிறாங்களா, அதில் எல்லாம் எடுக்காமலுக்கு அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்கிறாங்களா என்ற வாதங்களை நான் சொன்னேன். அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள நவீன ஊடகங்களை பயன்படுத்தி இந்த பிறையோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், இப்போ சவுதியில் இந்த காட்டுற பிறையத்தான் இவங்க என்ன செய்கிறாங்க, கூடுதலாக எடுத்து நாங்கள் இங்கே பெருநாள் எடுக்கணும், நோன்பு எடுக்கணும்னு வாதம் வைக்கிறாங்க. இதே நேரத்தில் மற்றமுள்ள நாடுகளில் காணுவாங்க, மால்டீவ்ஸில் காணுவாங்க, யமனில் காணுவாங்க, இல்லை எங்கேயாவது லெபனானில், ஜோர்டானில், கட்டாரில் எங்கே சரி ஒரு பிறை கண்ட தகவல் வந்தால் இவங்க எடுப்பாங்களாண்டா எடுக்க மாட்டான். இவங்களோட நிலைப்பாடு என்ன, போன முறை போன ரமலானில் எம்எல்ஏ பிறகண்டதான் தகவல் வந்துச்சு, அப்போ இந்த தகவலை இவங்க எடுத்தாங்களாண்டா இல்லை. அப்போ இவங்க எதை பார்க்குறாங்கடா, வெறுமனே சவுதியுடைய தகவலை மட்டும்தான். ஆனால் சவுதி கூட இன்டர்நேஷனலில் இருக்கிறாங்கடா கிடையாது. அவங்க வெளிநாட்டில் காண்ற பிறையெல்லாம் எடுத்து தான் அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்கண்டா, அவங்ககிட்ட அப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. அவங்க அவங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்டா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸுக்கு இந்த செயல் மாற்றமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வழிகாட்டல. சஹாபாக்கள் கூட அவங்க கண்டு தான் எடுத்தாங்களே தவிர இன்னும் ஒரு இடத்துல கண்ட பிறகு அவங்க எடுக்கல. அப்போ அந்த வழிமுறைகளை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஏன்னா நம்மளாக ஒரு சுயமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம எத்தனையோ ஹதீஸில் அப்படி தான் விளக்கம் எடுக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த செய்தியை நடைமுறைப்படுத்தி ஒரு சமூகம் சஹாபாக்கள், அப்போ அவங்க ஒரு விளக்கம் வச்சுருந்தாங்க, அந்த விளக்கம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போமா இருந்து நம்ம எடுப்போம். அதே நேரத்தில் அது மாற்றமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுக்க மாட்டோம். இதே போல தான் இந்த பிறையுடைய விஷயத்தில் அப்படி தான் நம்ம நிற்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நடைமுறைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அப்போ இப்னு அப்பாஸ், முஆவியா போன்றவர்களாக எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, ஆயிஷா அம்மையார் எப்படி அந்த செய்தியை வழங்கியிருந்தாங்க என்ற அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது அவங்க வாழ்கிற பிரதேசத்தில் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பிரதேசத்துக்குள் அந்த பிறை சம்பந்தமான தகவல் அந்த சாக்கி வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால நம்ம சாக்கியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நம்ம சொல்லலை. இப்போ நம்ம நிறைய பேர் தான் சொல்லலாம், சாக்கியை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்கல்ல, சாக்கி வருது தானே, அப்போ சாட்சியை பற்றி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிறை எடுக்கணும், நோன்பு எடுக்கணும், பெருநாள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளும் சாட்சியம் எடுக்கணும் என்றதில் மாற்று
கருத்து கிடையாது. அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சாட்சியத்தை மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சாட்சியத்தை எப்படி எடுக்கணும் என்ற ஒரு வரை விளக்கணம் இருக்குது, எப்படி ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறை என்னென்றா ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்கிறாங்க, நம்ம சாட்சி கண்ட தகவல் இப்படி தான் கண்டோம், ரசூலுல்லாஹ் ஏற்று நடைமுறைப்படுத்துகிறாங்க. சஹாபாக்கள் அந்த களத்தில் இருந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களும் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வோட முடிவை பார்க்குறாங்க. அதை பார்த்தவங்க தான் அவங்க இப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கண்டா அவங்களுக்கு சாட்சி தகவல் வருகிற பொழுது சிரியாவிலேருந்து வர தகவல் அவங்க எடுக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, சிரியாவில் மக்கள் எடுக்கட்டும், நாங்கள் இப்படி தான் எடுப்போம். அப்போ என்ன, அப்போ இதுலேருந்தே மக்கள் விளங்கு தெளிவாக விளங்கினண்டா அந்த சாக்கி எடுக்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட தலைவர் சொல்கிற முடிவின் பிறகு எடுப்பாங்க. இன்றைக்குள்ள ஜம்மியத்துல் உலமா மாதிரி செய்யுது, அதுதான் செய்யுது. இன்றைக்கு ஜம்மியத்துல் உலமா நம்ம தகவலை சொல்கிறோம், அவங்க அதை ஏற்று நடைமுறைப்படுத்துகிறாங்க, அதை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையின் பிரகாரம் தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஜம்மியத்துல் உலமா இருப்பதனால தான் இந்த முறை லீவை கூட செஞ்சுக்கிறாங்க, திங்கட்கிழமை லீவை நமக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இப்போ ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு கமிட்டியாக இருந்தால் அவங்களால இப்படி ஒரு லீவை நமக்கு பெற்று தரையில. இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் திங்கட்கிழமை வந்து ஒரு ஆஃபீஸ் நாள், அன்றைக்கு ஸ்கூல் டே, எல்லா மக்கள் ஸ்கூல் எல்லா அரச நிறுவனங்களும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் அன்றைக்கு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி லீவை கொடுத்து எல்லாருக்கும் இப்போ ஒரு லீவை வழங்குறாங்கன்றா அந்த அதிகாரம் யாரால் பெறப்படும், ஜம்மியத்துல் உலமா செய்யுது. அப்போ இது வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு கமிட்டியினூடாகத்தான் இது நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமாகவும் இருக்கிறது. அப்போ சகோதரன் என்ன சொல்லுவாருண்டா, லீவ் எடுத்து கொடுத்ததுனால நம்ம இந்த உள்நாட்டு பிற சரியாயிடும் அப்படின்ற வாதத்துக்கான சொல்லலை. எதை சொல்ல வாரமாட்டா ஒரு அதிகாரமிக்கமுள்ள ஒரு கமிட்டி இருக்குமாக இருந்தால் அவங்க தான் அதை முடிவெடுப்பாங்க. இதைத்தான் முன்னறிஞர்கள், முற்காலத்து அறிஞர்கள், நல்வழிபட்ட இமாம்களுடைய தீர்ப்பாகவும் அதுதான் இருக்குது. ஆகவே தான் நம்ம என்ன இப்னு தைமியா, இப்னு கைம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹ் இவர்களுடைய ஃபத்வாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு நீ கட்டுப்படுங்க, உங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்க அறிவிக்கிற சட்டத்தை வச்சு எடுங்கன்றாங்க. அப்போ எல்லாரும் வழங்கிய ஒரு தீர்ப்பு தான் நம்ம நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பு. அதனால் இமாம்களை பின்பற்றணுமென்றோ அறிஞர்களை பின்பற்றணுமென்றோ நம்ம சொல்ல வரவும் இல்லை. ஹதீஸில் எப்படி வழங்கப்பட்டிருக்கின்றா, மக்கள் எதை பெருநாள்னு தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் பெருநாள், மக்கள் எதை ஹஜ்ஜி பெருநாள் தீர்மானிக்கிறோம் அதுதான் ஹஜ்ஜி பெருநாள் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த அடிப்படை வச்சு தான் இன்றைக்கு மக்கள் தீர்மானம் எடுத்துக்கிறாங்க திங்கட்கிழமை பெருநாள், அதை ஜம்மியத்துல் உலமா அங்கீகாரம் கொடுத்திக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை எடுத்திருக்கிறோம். தவிர இது அல்லாமல் ஒரு ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம இதை கொண்டு வரல என்பதை நம்ம செஞ்சுக்கணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சிலாங்க என்ன செய்கிறாங்க, சவுதியிலிருந்து 6:30 மணிக்கெல்லாம் வந்து என்ன செய்ய பிரகண்ட தகவல் வருது. தகவல் வந்த உடனே இங்கே ஸ்ரீலங்காவில் 9 மணிக்கு இருப்பாங்க. அப்போ இஷாவுக்கு போடுவாங்க, சாப்பாடு அடிச்சு தூங்குகிற டைம். இவங்க என்ன செய்கிறாங்க, அப்பவும் பிற பார்க்கறது என்பது அந்த பிறை ஒரு 6:30 மணிக்கு பிற பார்க்குறோம்னா அதில் வந்து ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளால என்ன செஞ்சிடும், அந்த பிற மறைஞ்சு போயிடும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க 9 மணி வரைக்கும் 2:30 மணித்தியாலம் டிலே பண்ணி எப்படா பிற தகவல் வரும்னு விழிச்சிருந்து சுப வரைக்கும் எல்லாம் காத்து கொண்டிருந்தவர்கள்லாம் நம்மளோட வரலாற்றில் உண்டு சகோதரர்களே. அப்போ இவர்கள் என்னத்தை இவங்க வந்து பிறைய பார்க்கறது என்ற ஒரு இவங்களுக்கு எந்த ஒரு நடைமுறையும் கிடையாது. பிறகு இவங்க கண்ணால் காண்ற என்ற தகவல் இவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ளவர் யாருக்குமே கிடையாது. இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தகவலை மட்டும்தான் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க இன்டர்நேஷனலை பின்பற்றக்கூடிய சமூகமாக இருந்தாலும் நம்ம பிறகண்டிருப்போம் இலங்கையில் உள்ளவங்க. ஆனால் அவங்க பிறகண்டாங்கண்டா கிடையாது. அவங்க எல்லாமே சாக்கிய வச்சு தான் இருக்கிறாங்களே தவிர அந்த சாட்சியின் அடிப்படையில் தான் எடுக்கணும் இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு டெக்னாலஜி இல்லையேண்டா இவங்க நம்மளோட சேர்ந்துருவாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா டெக்னாலஜி அப்படியே டம் ஆகிட்டுருவீங்க, எந்த எதுவுமே வேலை செய்யலை, எந்த நெட்ஒர்க்கும் வேலை செய்யலைண்டா இவங்க நம்மளோட தான் வரப்போகிறாங்க. அப்போ இதில் தெளிவாக விளங்குது என்னென்னா இது சும்மா ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு அதை பின்பற்றணும் என்ற மாதிரி ஒரு புதிய ஒரு ஹதீஸை கொண்டு வந்து போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் டெக்னாலஜியை பின்பற்றுங்க, பிறையுடைய விஷயத்தை நடந்து கொள்ளுங்கன்னு சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க, இதை கிரியேட் பண்ணுறாங்க. ஆகவே இதற்கும் டெக்னாலஜிக்கு சம்பந்தம் கிடையாது. டெக்னாலஜியை இஸ்லாம் வரவேற்க இல்லை என்று சொல்லலை, ஆனால் அந்த பிறையுடைய விடயத்தில் வந்து இது விளக்கமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இல்லை ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் வந்து உம்மி சமுதாயம் அப்படின்றாங்க. உம்மி சமுதாயம்னா அவங்க ஏதோ மக்கு சமுதாயம்னு நினச்சிடக்கூடாது. சஹாபாக்கள்லாம் வந்து அவங்களும் அன்றைய காலத்தில் வானவியல் சாஸ்திரங்கள் இப்படி கடல் வழி இதில் கடல் வழி பெற்று அதில் அறிவு பெற்றிருந்தாங்க. ஒரு பாதையால் எப்படி போகலாம் என்று அறிவு பெற்றிருந்தாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம இந்தந்த வழியால் நாங்கள் போகலாம் என்ற அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இப்படி நிறைய அறிவியலில் கவிதைகளில் இலக்கியங்களில் இப்படியெல்லாம் பேர் பெற்றவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இதில் என்ன ரசூலுல்லாஹ் எதை சொல்ல வராங்கன்னா,
செய்கிறாங்கண்டா, எங்களுக்கு எழுத தெரியாது. எங்களோட சமூகம் இப்படி பண்ணால் நாங்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள், எங்களுக்கு என்ன தெரியாது, கணக்கு பார்க்குற விஷயத்தில் எழுதுகிற விஷயங்களில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்போம் அப்படி என்று சொன்னாங்களே தவிர அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாதவன்னு சொல்லலை. ஆனால் இதில் நம்ம என்ன விளங்குறோம்டா, அவர்கள் அப்படி இருந்ததுனால அன்றைக்கு அந்த டெக்னாலஜி அவர்களால் பயன்படுத்த முடியலை என்பதனா இப்போ நம்ம பயன்படுத்தலாம் என்பதற்கு அந்த ஹதீஸ் ஆதாரமாகாது. அப்போ எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை டெக்னாலஜியோடு தொடர்படுத்தி பேசக்கூடாது. ஆகவே நாங்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய இந்த நோன்பை யார் அடைகிறாரோ என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இல்லையா, ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாங்களோ அவங்க நோன்பு வச்சு கொள்ளட்டும்ன்றாங்க. அப்போ நோன்பு அடைகிற அந்த மாதத்தை அடைகிறவங்க நோன்பு வச்சு கொள்ளட்டும்ண்டா அதில் தொடர்ந்து என்ன வருது, ஒமன் கான மின்கும் மரீதன் அவ்வலா சஃபரின், உங்களை ஒரு நோயாளி இருக்கிறார் அல்லது ஒரு பிரயாணியாக இருக்கிறார் என்றால் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், அவர் வேறொரு நாளில் அதை கணக்கிடட்டும்ன்றாங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது என்னத்தை சொல்ல வருது, நம்ம அந்த மாதத்தை அடைஞ்சிட்டோம், ரமலான் மாதத்தை அடைஞ்சா நோன்பு பிடிக்கணும்ன்றதை வலியுறுத்துது. அதே நேரத்தில் அந்த மாதத்தை அடைகிறவங்க யாராக இருப்பாங்க, நோன்பு அந்த நோயாளிகளும் இருப்பார்கள், சுகதேகிகளான நல்ல திடகாத்திரம் உள்ள மனிதர்களும் இருப்பார்கள், பிரயாணிகளும் இருப்பார்கள். இப்படி எல்லாரும் அதில் இருப்பாங்க, எல்லாரும் அடைவாங்க. அதில் நோயாளிகளுக்கும் இந்த மாதிரி பிரயாணிகளுக்கும் இஸ்லாம் ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதனால் இதே நேரத்தில் இன்னும் நாம் என்ன சொல்லலாம், இந்த வசனத்தில் நம்ம இன்னும் ஆழமாக விளங்குறா இருந்தால் அந்த பெருநாள் அடைகிற நேரத்தில், அந்த நோன்பு அடைகிற நேரத்தில் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிற பொழுது அடையாத ஒரு சமூகம் இருக்கும் என்றது மறைமுகமாக வழங்கு. அதுதான் இவங்கெல்லாம் அடைவாங்க, நோயாளியும் அடைவாங்க, அந்த ஊர்வாசிகளும் அடைவாங்க, பிரயாணிகளும் அடைவாங்க. அடைகிற மக்கள் எல்லோரும் நோன்பு வைக்கணும், அதில் இந்த விதிவிலக்கானவங்க நோன்பு வைக்க தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்றானே தவிர அடையாத ஒரு சமூகம் அதில் மறைமுகமாக இருக்குது என்றதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்போ நீங்கள் எல்லாம் அடைஞ்சிட்டீங்க, நோயாளியும் அடைஞ்சிட்டார், பிரயாணியும் அடைஞ்சிட்டார், ஊர்வாசிகளும் நல்ல சுகதைகளும் அடைஞ்சிட்டாங்க. இவங்கள் இந்த நோயாளி பிரயாணிக்கு சலுகை தவிர அடையாத ஒரு சமூகம் இருக்குது என்பதைத்தான் அல்லாஹ் அதில் சொல்கிறான். அடையாத சமூகம் யார், இப்போ நம்ம ரமதான்ல நினைச்சு 6:50 சவுதியில் பிரே கண்டெடுத்துட்டான்னு வைங்க, எடுத்து டிக்ளேர் பண்ணுறாங்க, முழு உலகத்துக்கும் அறிவிக்கிறாங்க. இப்போ அடையாத சமூகம் யார், அமெரிக்காவில் அடையாதவன். அமெரிக்காவில் உள்ளவன் சில அப்போ தான் வந்து காலையில் இருக்கிறான், மாலை ஆகணத்துக்கு பிறகு தான் அடைய வேண்டி இருக்குது. அப்போ அதுலேருந்து விளங்குது என்னென்னா, இன்னைக்கு நாள் வித்தியாசப்படுது. அப்போ ஒரே நாளில் எல்லாருக்கும் காண முடியாது. வெள்ளிக்கிழமை நைட் 6:30 மணிக்கு சவுதியில் பிற காண்றாங்கண்டா அதை அறிவிக்கிறாங்க, மீடியாவில் அறிவிக்கப்படுது, எல்லாம் இன்டர்நெட்டில் எல்லாம் போட்டாச்சு, தகவல் போடப்பட்டாச்சு. ஆனால் இங்கே அமெரிக்கா உள்ளவங்க எப்போ இருப்பாங்க, காலையில் சுபோகில் வியாழக்கிழமை சுபோவில் இருப்பாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை நைட் காண்றாங்க, வியாழக்கிழமை சுபோல ஒரு மக்கள் நீங்குது. அமெரிக்க மக்கள் இதிலே தெளிவாக வழங்குது, ஒரு நாள் வராது. ஒரு நாள் வியாழக்கிழமை ஒரு கூட்டம் வைக்குது, இங்கே வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் வைக்குது. வெள்ளிக்கிழமை இரவுல சவுதி மக்கள் இருக்கிறாங்க, அடுத்த பகுதியில் உள்ளவங்க அமெரிக்கா உள்ளவங்க வியாழக்கிழமை வைக்கிறாங்க. அவங்க இரவாகிற நேரத்தில் இவங்க காலை அடைகிறாங்க. சவுதி மக்கள் எல்லாம் அடுத்த மகரிபாகிற பொழுது அவங்க அப்போதான் மறுநாள் என்ன செய்கிறாங்க, அதே வெள்ளிக்கிழமை காலை பொழுதை அடைகிறார்கள். அப்போ இவர்கள் சனிக்கிழமைக்கு வந்துடுவாங்க சவுதியாக, இவங்க 2ஆம் பிறைக்கு வந்துடுவாங்க, அவங்க 1ஆம் பிறையில் இருக்கிறாங்க. அப்படி தெளிவாக வழங்குது, பிறையிலே 1 2 வந்துடுது. அப்போ ஏன் இதை அல்லாஹ் வச்சிருக்கிறான்டா, சுழற்சியின் அடிப்படையில், பூமியினுடைய அந்த சுற்றுவட்டத்தின் அடிப்படையில் ஒரு பகுதி ஒரு முனையில் உள்ளவர்கள் இன்னும் ஒரு முனையில் இருக்கும்போது அவர்களுக்கு நாள் வித்தியாசப்படும். இது தெளிவாகவே எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த நாள் கணிப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் எல்லோருக்கும் சாத்தியப்படாது, எல்லோருக்கும் ஒரே நாளில் வராது என்பது தெளிவு. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் வாதம் வைக்கிறாங்க, முழு உலகத்துக்கு ஒரு நாள் வரும், இன்றைக்கு இங்கே வெள்ளிக்கிழமை ஜும்மாண்டா உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஜும்மா நாள் தான் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தாலும் பிழையாக தான் வருது, எல்லா இடத்துலையும் ஜும்மா நாள் வர முடியாது. சகோதரர்களே, இது ஒரு வாதம், பிழையான ஒரு வாதம் என்பதை நம்ம புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பிறையுடைய விடயத்தில் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு வழிகாட்டுதல், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நம்முடைய நாட்டிலே நமக்கென்று ஒரு அமைப்பு இருந்து அந்த குழுவின் ஊடாக அந்த பிறை சம்பந்தமான தகவல் நமக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் பேசிய இந்த தலைப்பிலிருந்து 2 கேள்வி சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது கேள்வி என்னவென்றால், அதாவது ஹாஜிகள் மக்காவில் அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுறாங்க. அப்படி ஒன்று கூடுற நாளில் தான் வெளியில் உள்ளவங்கெல்லாம் நோன்பு வைக்கணும். அப்போ ஏன் நீங்கள் இங்கே உள்ள ஆக்கள் அப்படி செய்கிறாங்கல்ல, அது இங்கே உள்ளவங்க அதுக்கு பிந்தி ஒரு நாளோ அல்ல 2 நாளைக்கு பிறகு தான் அரபா நோன்பு வைக்கிறாங்க. ஹாஜிகள் ஒன்று ஒரு நாள் மீடியாவில் காட்டப்படுது,
அங்கே லைவில் காட்டுறாங்க காட்சியெல்லாம். ஏன் அப்போ நீங்கள் இங்கே நோன்பு பிடிக்கிறீங்கல்ல என்ற ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம இருக்க வேண்டும். பொதுவாக இந்த அரஃபா என்பது பிறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பிறையிலிருந்து 9ஆம் நாள் 8ஆம் நாள் ஹஜ்ஜிக்காவணி ஹாஜியர் உம்ரா, அதாவது இஹ்ராம் கட்டுவாங்க. அந்த நியத்து வச்சு ஹஜ்ஜிக்கு ரெடி ஆயிடுவாங்க. 9ஆம் நாள் எல்லாரும் ஹாஜிர் ஒன்று கூடணும் அரஃபாவில். அதுக்கப்புறம் 10ஆம் நாள் பெருநாள். இப்போ என்ன பிரச்சனை வருதுண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பு சம்பந்தமாக சொல்கிற பொழுது அது 2 வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் அப்படின்றாங்க. சிறிய பாவங்களாம் மன்னிக்கப்படும். முந்தைய ஒரு வருடமும் பிந்திய ஒரு வருடமும் இப்படி 2 வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ இந்த அரஃபா என்பது ஒரு நாள் தான் நடக்குது. அதுவும் அரஃபா என்பது முழு உலகத்திலேயுமே கிடையாது. மக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, சவுதியில் உள்ள மக்கா என்ற இடத்தில், அதாவது அங்கே அந்த சவுதியோடு அண்மித்த அந்த பகுதியில் தான் அந்த அரஃபா என்ற மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தில் ஹாஜியில் ஒன்று கூடுறாங்க. அப்போ அது ஒரு இடத்துல தான் நடக்கிறது என்பதனால, ஒரு நாளில் நடக்கிறது என்பதனால முழு உலகத்தில் உள்ளவங்களும் வெளியில் அவங்க செய்யணும், நோன்பு பிடிக்கணும். இதான தெளிவான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜி அவர்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இது அவர்கள் ஏற்கனவே அவருடைய ஒரு வழிமுறையாகவும் இருந்திருக்கிறது. அரஃபா மைதானத்தில் போய் நிசுவாங்க, ரசூல்லா போய் திரிப்பாங்க, ரசூல்லாவுடைய வழிமுறையில் உண்டாகவும் இருந்திருக்கிறது. இதே நேரத்தில் காலகாலமாக அன்றைக்கு அரபிகளிடத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிற ஒரு வழிமுறை இருந்து வந்திருக்கிறது. இப்போ ரசூலுல்லாவுக்கு எப்போ ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டதோ அந்த வருடமே ரசூல்லா ஹஜ்ஜி செய்யலை. ரசூலுல்லாவுடைய இறுதி கட்டத்தில் தான் ஹஜ்ஜி செய்கிறாங்க. மரணத்துக்கு ஒரு இடத்துக்கு முன்னால் தான் அவங்க ஹஜ்ஜி செய்கிறாங்க. அதுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜி போனார்கள். அப்படி அபூபக்கர் எல்லாம் ஹஜ்ஜி போகிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. இதில் என்ன சம்பவம் நடக்குதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் போய் என்ன செய்யலை, மக்காவில் ஹாஜிகள் அரஃபாவில் உண்டு கூடுற நாளை பார்த்து எங்களுக்கு அறிவிங்க அப்படின்னு எந்த ஒரு சஹாபாக்களை அனுப்பிய வரலாறும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி தேடியதாக எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஹாஜிகள் அபூபக்கர் தலைமையில் போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அவங்க எப்போ கொண்டு கூடுவாங்க, எந்த நாளில் நிற்பாங்க, அதெல்லாம் தேடவும் இல்லை, இங்கே இந்த அறிவித்தலும் செய்யலை. அப்போ இது ஒரு தெளிவாக இருக்கிறது. இதற்காக அவர்கள் அலட்டி கொள்ளவில்லை. இது ஒரு விடயம். அடுத்ததாக இந்த ஹதீஸில் யௌமு அரஃபான்னு வருது. அரஃபாவுடைய தினம் அப்படி தான் வருது. அரஃபாவுடைய தினம்டா என்ன, அரஃபாவுடைய தினம் பிறை 8 அல்லது பிறை 7 அல்லது பிறை 10 கிடையாது. ஒரு வாட்டி நம்ம அரஃபாவுடைய தினம் எப்பேன்னு கேட்டால் அவர் உடனே பதில் சொல்லுவார் பிறை 9. அப்போ பிறையோடு சம்பந்தப்பட்ட என்பது தெளிவாக இருக்குது. பிறைய ஒருவர் அனுமானித்து 9ஆம் ஆண்டு என்ன செய்யணும், அவர் அரஃபாவில் நிற்கணும் என்பது தெளிவு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நேரம் என்ற செய்தி கூட கிடையாது. இந்த அரஃபாவுடைய நேரத்தில் தான் எல்லாரும் நோன்பு பிடிக்கணுமென்றெல்லாம் ஹதீஸில் கிடையாது. அதை நம்மளும் சொல்லலை. சிலங்க அப்படி வாதம் வைக்கிறாங்க, அரஃபாவுடைய நேரத்தில் தான் அப்படி நோன்பு வைக்கணுமெண்டு அப்படி ஒரு அடிப்படை சில சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் சொல்லலை என்று சிலவங்க அப்படி வாதத்தை வச்சு பேசுகிறாங்க. யாரும் இந்த அரஃபாவுடைய நோன்பை அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடுறனால நம்ம இங்கே பிடிக்கணும் என்று சொல்கிற வாதம் வைக்கிறவங்க இந்த கருத்தை வைக்கிறாங்க. ரசூல் அங்கே நேரத்தை பற்றியே பேசலை, யௌமண்டு பேசுகிறாங்க. அப்போ நாலண்டு வருகிற பொழுது அந்த நாள் எல்லாருக்கும் நோன்பு வைக்கக்கூடிய சாத்தியமான நாளா இருக்கணும். எல்லாரும் நோன்பு வைக்கக்கூடிய சாத்தியமான நாளா இருக்குதா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லாததை பார்க்குறோம். எப்படின்னு பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு இப்போ அரஃபாவில் சவுதியில் உள்ளவங்கெல்லாம் சுபௌத்தில் விட்டு முஸ்தலிஃபாவில் செஞ்சிடுவாங்க. அரஃபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவிலேருந்து அரஃபாவுக்கு போய்ட்டு நின்றோணும், சுபௌத்தில் விட்டு போயிடுவாங்க. போனால் அன்றைய நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் அங்கே தான் நிற்பாங்க. இப்போ இதே அந்த டைமை கொஞ்சம் கல்குலேஷன் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவில் உள்ளவங்க எங்கே இருப்பாங்க, இவங்க சுபோகுல அரஃபாக்கு போகிற நேரத்தில் ஹாஜிகள் அவங்க எப்போ இருப்பாங்கண்டா, இப்போ உதாரணம் வெள்ளிக்கிழமை அரஃபான்னு வைங்க, வெள்ளிக்கிழமை ஹாஜி எல்லாம் அப்படி காலையில் போகிறாங்க. போனால் இங்கே அமெரிக்காவில் உள்ளவங்க எப்போ இருக்காங்கண்டா, அவங்க வெள்ளிக்கிழமை காலையில் இருக்க மாட்டாங்க, அவங்க நைட்டில் இருக்கிறாங்க. எப்போ நைட்டில் இருக்கிறாங்க, அண்டு இரவு, வெள்ளிக்கிழமையுடைய அந்த இரவு, வெள்ளிக்கிழமை அண்டு இரவில் நைட்டில் இருக்கிறாங்க. இரவு 6:30 மணின்னு வச்சுக்கோங்க, 6:30 மணிக்கு இருக்கிறாங்க. இவங்க சுபோவில் போகிற நேரத்தில் இவங்க போயிட்டு அந்த மகரிபுல வரைக்கும் நின்றுட்டு மீண்டும் மகரிபு போகிற வெளியாகிடுவாங்க. அரஃபா விட்டு மகரிபா விட்டு வெளியாகிற நேரத்தில் இங்கே அமெரிக்கா உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, சுபோவுடைய நேரத்தை அடைவார்கள். எப்போ இவங்க பகல் பொழுதில் அடைஞ்சிட்டு மறுநாளுடைய ஆரம்பம், இப்போ வெள்ளிக்கிழமை காலையெல்லாம் போகிறாங்க, போயிட்டு மகரிபுடைய நேரம் ஆயிரம்னே அரஃபாவில் அந்த ஹாஜர் வழியாயினா அண்டு மாலை சனிக்கிழமை. அப்போ அமெரிக்கா உள்ளவங்களுக்கு
அன்று மாலை சனிக்கிழமையா கிடையாது, வெள்ளிக்கிழமை காலையில் இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை பகல் பொழுதுல அந்த சுபோவில் இருக்கிறாங்க. இவங்க மறுநாள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க? இரவையில் அவங்களுக்கு நோன்பு வைக்கலாது. அப்போ ஹாஜிகள் உண்டு கூடுற அந்த அரபாவுடைய நாளில் தான் நோன்பு வைக்கணும் என்ற ஒரு வாதத்தை வச்சா கூட சரி, அப்போ இரவில் மகரிபிலிருந்து நோன்பு வைக்கலாமா? சுப வரைக்கும் மட்டும் வைக்கல, இரவில் நோன்பு வைக்க முடியாது. அப்போ ஹாஜிகள் வெளியாகி சனிக்கிழமை போயிட்டாங்க. சனிக்கிழமை வைத்தாங்களே என்பதற்காக வேண்டி மறுநாள் சுபவிலிருந்து என்ன செய்யலாது? நோன்பு வைக்கலாமாண்டா அதிலும் இயலாது. அப்போ சனிக்கிழமை என்பது சனிக்கிழமை தான் உங்களுக்கு அரபாவோட நோன்பு வந்துடும். அப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நோன்பு வரல. அப்போ இதே நமக்கு விளங்குது, ஒரு நாளில் அரபா வரும் என்பது சாத்தியம் இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஒரு நாளில் வரும் என்பதே சாத்தியம். நமக்கு வரும்னு சொல்லலாம், ஸ்ரீலங்கா உள்ளவங்களுக்கு வரலாம்னு வச்சுக்குவோம். அவங்க அது அந்த அடிப்படையில் வச்சு தான் பேசுகிறாங்க. இஸ்லாம் அப்படி பேசி கிடையாது. ஒரு சமூகத்துக்கு மட்டும் சரி, மற்றவங்களுக்கு அது வரக்கூடாது, அவங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று ஒரு வாதம் பிள்ளை. எல்லாருக்கும் சாத்தியமானதாகத்தான் இந்த கொள்கை இருக்கும். எல்லாரும் சாத்தியமாக நோவு பிடிக்கிற அமைப்பாக இருந்தால் அது இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு தான் சாத்தியப்படுமே தவிர இன்டர்நேஷ்னல் வாதில் உங்களுக்கு சாத்தியப்படாது. அடுத்தது இப்போ ஒரு கேள்வி வருதுண்டா, அப்போ நீங்கள் பிற 9 தான் 5 அரபாவுடைய நோவு பிடிக்கணுமெண்டீங்க ஹதீஸு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன கேட்போமாண்டா, பிற 9 தான் பிடிக்கணுமென்றது ஹதீஸ் இல்லை தான். பிற 9 தாண்டு பிடிங்க என்று ரசூலா சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் அப்படி சூசகமானு சொல்லணுமெண்டா குர்ஆனே போதாமன்னு போயிடும். நமக்கு எத்தனையோ விடயங்கள் எல்லாம் சுருக்கமாக தான் சொல்லும். அதுலேருந்து விளங்கி எடு, இப்படித்தான் அல்லாஹ் வழிமுறை காட்டிக்கிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் பகுத்தறிவை தந்திக்கிறான். பிற 9 ஹாஜியர் ஒன்று கூடணும். அதான் யோமு அரஃபான்னு விளக்கத்தை சொல்லுவா சொன்னாங்க. சௌமி யோமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தின் நோம்பு வையுங்கள். அரபாவுடைய நோம்புன்னு சொல்லியிருந்தா அரபா மைதானம்னு வந்துடும். அப்படி இல்லை, அரபாவுடைய தினம்னு வரும்போது அதில் ஒரு விஷயம் விடங்கிருக்க. அரபாவுடைய தினம் எதுன்னு வரும்போது பிற 9 தான். ஏன்னா ஹாஜிகளுக்கு வந்து பிற 8லையோ 7லையோ அல்லது 10லையோ போய் அரபாவில் நிற்கிறாது. பிற 9 நின்று ஆகணும். அப்போ இதுதான் தெளிவாக விளங்குது. மறைமுகமாக அது 9 தான் என்று தெளிவாக விளங்கினா நம்ம அதில் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. பிற 9 இருக்கா, அது அப்படி சொல்லுங்கள் அப்படி என்று நேரடியாக எல்லாத்துக்குமே நீங்கள் நேரடியாக கேட்க போனால் நிறைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் மிஸ் பண்ண வேண்டி வரும் சகோதரர்களே. ஆகவே இது ஒரு தவறான ஒரு வாதம். அதை நான் சொன்னேன், அதிகமாக இவர்கள் வைக்கக்கூடியதெல்லாம் வாதங்களும் யூகங்களும் தவிர தெளிவான ஹதீஸ்கள் கிடையாது. ஆகவே சகோதரர்களே, அரபாவுடைய நோம்பு நாங்கள் பயமில்லாமல் செய்ய வேண்டியதுதான். எங்களுடைய நாட்டினுடைய கணிப்பீட்டின் அடிப்படையில் பிற 9வது அன்று ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்யலாம், நோம்பு பிடிச்சு கொள்ளலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தடை செய்யப்பட்ட ஒரு நாள் தான், நோம்பு பிடிக்கக்கூடாது. அதாவது குறிப்பாக ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை குறிப்பிட்ட ஒரு நோம்பு பிடிக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட நாட்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தடுக்கப்பட்ட நாளாக இருந்தாலும் எங்களுக்கு அனுமதி தராங்க. ஒருவர் என்ன செய்கிறார், வளமையாக ஒருவர் பிடிச்சு வார அந்த நோன்புகள் அந்த தடுக்கப்பட்ட நாளில் வந்தாலும் அவர் பிடிச்சிட்டு போகலாம். தடுக்கப்பட்ட அந்த நாள் ஏற்பட்டு வருது என்றாலும் பிடிச்சிட்டு போகலாம். இது மாதிரி முஹர்ரம் நோம்போ, ஆஷுராவுடைய, தாசுவாவுடைய அல்லது ஒரு சுன்னத்தான நோன்புகள், இப்படியான நோன்புகள் ஒரு நேச்சர் வச்சார், அந்த நேச்சர் நோம்பு அந்த நாளில் வந்தால் அவரை உடனே பிடிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சுன்னத்தான நோன்பை அந்த தடுக்கப்பட்ட நாளில் நாம் ஆரம்பிச்சிடக்கூடாது. இதுதான் ஹதீஸை தவிர ஒருவருக்கு தாராளம் என்ன செய்யலாம், அப்படி வார நோம்பு பிடிச்சிடலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாம் நோம்பு பிடிப்போம். நம்மளுக்கு 10ஆம் ஆண்டு பெருநாள் அதுதான் திங்கட்கிழமை பெருநாள் வரும், அதை நம்ம கொண்டாடுவோம். அப்போ நம்முடைய பிறையின் அடிப்படையில் நம்ம அதை எடுக்கலாம். அதில் எந்த விதமான தயக்கமும் நம்மளுக்கு கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இதில் இந்த முறை ஏற்பட்டிருக்கின்ற சிச்சுவேஷன் என்னவென்றால், வளமையாக சவுதியில் அதாவது அரபா நோம்பு பிடிச்சிட்டா அதுக்கு மறுநாள் தான் நமக்கு நிச்சயம் அரபா வரும். அப்படி தான் வளமையாக வருது. அங்கே பெருநாள் என்றால் நமக்கு மறுநாள் பெருநாள் வரும். ஆனால் இந்த முறை எப்படி வந்திருக்கின்றால் 2 நாட்கள் பிந்தி வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்று நம்ம தேடி பார்த்தால், நம்ம ரமலான்லேயும் 30 பூர்த்தியாக்கி தான் ரமலான் எடுக்கிறோம். ஷவ்வாலையும் 30 புரை கண்டு நம்ம செய்கிறோம், 30 பூர்த்தி ஆக்கினோம். அதே போல் துல்காதாவை பார்க்குறோம், அதுலேயும் 30 பூர்த்தி ஆச்சு. அப்போ 29 என்பது வரலை. எப்படியோ ஒரு மாதத்தில் 29, அதுக்கப்புறம் 30, இப்படித்தான் மாறி மாறி வரும். ஆனால் இந்த முறை என்ன செஞ்சு 3 மாதங்களையுமே 30ஆகவே நமக்கு பூர்த்தியாக்கப்பட்டுச்சு. ஏதோ அல்லாஹ் நமக்கு அதைத்தான் காட்டினான். அந்த அடிப்படையில் நமக்கு வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் நம்ம செஞ்சோம், அந்த கணிப்பீட்டை எடுத்தோம். சகோதரர்களே, இதில் பெரிய ஒரு வாதம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 2 நாள் பிந்துறது என்பது இது ஒரு பெரிய ஒரு மேட்டரும் கிடையாது. இது சாதாரண எப்படி விளங்கி கொண்டா, இப்போ அமாவாசை நாள் வரும். அதாவது அமாவாசையில் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நாள் வந்தால் அதிலிருந்து அந்த அமாவாசை நீங்கிறது கிட்டத்தட்ட 20 அவர். அந்த அமாவாசை ஏற்பட்ட நாளிலிருந்து 20 அவருக்குள்ள பிறை என்பதை நம்ம காணல. அமாவாசை காண்ற நாளில், அமாவாசை இருக்கிற நாளில் பிறை காண்பதற்கு 20 மணித்தியாலத்துக்குள்ளே சாத்தியமே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் ஒரு நாள். அப்போ 20 மணித்தியாலம் என்பது ஒரு நாளுக்கு சமீபமான நாள்.
அப்போ இந்த 20 மணித்தியாலத்துக்குள்ள இன்றைக்கு வானியல் அறிஞர்கள்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. இந்த எல்லாருமே அதை ஒத்து போன ஒரு கருத்து. அப்போ 20 மணித்தியாலத்துக்குள்ள பிறை தென்பட சான்ஸே இல்லை என்று வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த அமாவாசை ஏற்பட்டு 20 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் மற்றும் உள்ள அதிலிருந்து 20 மணித்தியாலம், அந்த 20 மணித்தியாலம் போய் இன்னும் 20 மணித்தியாலத்துக்குள்ள தான் ஏனைய உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகள் என்ன செய்யும், எங்கேயா ஒரு இடத்துல பிற தென்பட வாய்ப்பு இருக்கு 20 மணித்தியாலத்துக்கு பிறகு. அதிலும் கூட முழு உலகத்திலும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அந்த பிறை தென்பட வேண்டுமாக இருந்தால் அந்த கம்ப்ளீட் ஆகணும் 40 மணித்தியாலம். அமாவாசை ஏற்பட்டு அந்த 20 மணித்தியாலம் அதில் 20 மணித்தியாலம் கம்ப்ளீட்டாக 40 மணித்தியாலம் ஆகினத்துக்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, இதில் என்ன வழங்குகின்றால் கிட்டத்தட்ட 2 நாட்கள் டிஃப்ரெண்ட் வந்துடும் பிறை தென்படுறதுக்கான வாய்ப்பு இதுதான். இப்போ நம்ம ஒரு கேள்வி சிலவங்க கேட்பாங்க, அப்போ ஒரு சந்திர மண்டலத்துக்கு போய் பிற பார்த்து அறிவிக்கிறார் அப்போ எடுக்கலாவா அப்படின்பாங்க. இதெல்லாம் ஒரு வாதம் தான். இப்போ ஒரு செய்யலாம், நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அமாவாசை தினத்தில் நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போறீங்க வைங்க, அப்படி போனாலும் அங்கே பிறையை காணலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் ஒளியாகத்தான் இருக்கும். அமாவாசை என்ற உடனே எல்லாமே இருட்டு என்பது கிடையாது. அங்கே போனால் இன்னும் ஒரு பகுதியில் என்ன செய்யும், வெளிச்சம் வரத்தான் செய்யும், வெளிச்சம் இருக்கத்தான் செய்யும். இதை எப்படி அழகாக வழங்கலாம்டா, சூரியனுடைய அதாவது வெளிச்சம் பட்டு சந்திரனில் தெரிச்சு தான் சந்திரன் ஒளியை நமக்கு தருது. அப்படித்தான் வச்சிருக்கிறான் நல்லா. அப்படி வருகிற பொழுது இந்த பூமியுடைய அந்த வெளிச்சம் அந்த சந்திரனில் பட்டுக்கூடு தான் இருக்கும். இந்த சந்திரன் அந்த சூரியனுடைய ஒளி பட்ட உடனே வெளிச்சத்தை தருகின்ற பொழுது நல்ல இதுன்னு சொல்லுவோம், பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த வெளிச்சம் தராத நேரத்தில் அமாவாசைன்னு சொல்லுவோம். ஏனென்றால் பூமியுடைய மறுபக்கத்தில் என்ன செய்யுது, எதிர்முனையில் அந்த வெளிச்சம் படும். அதாவது சூரியனுடைய ஒளி இந்த சந்திரனில் பட்டு அந்த சந்திரன் ஒளியை வீசுகிற நேரத்தில் பூமியுடைய மறுபக்கத்தில் அந்த ஒளி வரும்போது பூமியுடைய எதிர்முனையில் படும்போது இருட்டாக இருக்கும். சகோதரர்களே, அப்போ இந்த இருட்டாக இருக்கிறது அமாவாசைன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் சூரியனுக்கும் அந்த ஒளி சூரிய ஒளி சந்திரனில் பட்டு சந்திரனில் வர அந்த ஒளி பூமிக்கு வருமாக இருந்தால் அதை பௌர்ணமின்னு சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சந்திரனில் ஒரு பக்கத்தில் ஒளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவேதான் அமாவாசை உள்ள ஒரு நாளில் இவர் 20-40 மணிக்கு அதுக்கு பிறகு தான் பிற தென்படும் என்பதுதான் அறிவியல் உலகம். இப்போ ஒருவன் என்ன செய்கிறான், உடனே விண்வெளியை போய் பார்க்குறான், அங்கே பிற இருக்குது வெளிச்சத்துறைக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பிறைய காண்டோம்னு அறிவிச்சு நம்ம எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஏன்? உலகத்துக்கண்டு அந்த ஒளி வந்தால் உலகத்தில் அந்த ஒளி வீசும்போது அந்த பிறை தென்படும் போது நம்ம தீர்மானம் இருப்போம். அப்போ இது நல்லா விளங்குது, பூமிக்குள்ளே எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு. அப்போ இதெல்லாம் போய்த்து என்ன செய்யக்கூடாது, அங்கே போய்த்து சிந்திக்கிறது, இப்படி போய்த்து பார்த்தா நீங்கள் எடுப்பீங்களா என்ற வாதங்கள் வைச்சால் கூட அந்த வாதங்கள்லாம் எடுபடாத வாதங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவன் சந்திர மண்டலத்துக்கு போகிறான், அங்கே போய் அவன் தொலைவன் நினைக்கிறான்டா, அவன் செய்வான் டைமை நேரம் வரையறுத்து தான் தொலை வேண்டி வரும். அந்த டைம் அடிப்படையிலும் அதே மாதத்தையும் அதை கணித்து அவன் அங்கே செய்வான். அது வேறொரு சட்டம். சகோதரர்களே, அதை வச்சு இங்கே நினைக்கக்கூடாது, வாதமாக கேள்வி கேட்டு அப்போ அங்கிருந்து காண்ற இந்த பிறை நடிப்பை நீங்கள் எடுக்கலாமா அல்ல இங்கிருந்தா நீங்கள் எடுப்பீங்களா அப்படி என்றெல்லாம் வாதம் வச்சு பேசுறது இது ஒரு புத்தி உடைமையான வாதங்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆகவே இஸ்லாம் நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு வழியை தந்திருக்கிறது. இங்கே தான் அல்லாஹ் நமக்கு அதை ஒன்று ஒன்றாக சுழலை செய்து இரவை பகலை மாறி மாறி தர செய்கிறான். ஆகவே சகோதரர்களே, நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த 2 நாள் பிந்துவதற்கான வழியை தான். இது சாதாரணமாக விளங்கு. இந்த அமாவாசையுடைய இந்த செய்தியை வச்சு பார்த்தாலே 40 மணித்தியாலங்க பின்னால் தான் தென்படும். கிட்டத்தட்ட 2 நாள் போகும் பிறை விளங்குவது. இது இன்றைக்கு எல்லாரும் அளவிட்டு அறிவியல் ரீதியாக அறிந்து கொண்ட ஒரு விடயம் தான். ஏதோ ஒரு அடிப்படையிலே அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கலாம். எங்களுக்கு இதை இந்த 3 மாதங்களை 30ஆக பூர்த்தியாக்கியதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு 2 நாள் பிந்திருக்கும் என்ற ஒரு அடிப்படையிலும் அல்லாஹ் நமக்கு அதை சரியாக நாங்கள் பிறை பார்க்காமல் இருக்கவில்லை. பிறை பார்க்காமல் இருந்தால் இது ஒரு தவறுன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறைய சவறு என்ன செய்கிறாங்க, இது ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு ஏதோ 2 நாள் அப்படி பிந்த சான்ஸே இல்லை, அப்படி 2 நாள் பிந்துறதுக்கு சான்ஸ் இல்லாததுனால நாங்கள் சனிக்கிழமை என்ன செஞ்சிட போகிறோம், பெருநாள் நாங்கள் எடுக்க போகிறோம் என்ற ஒரு சாரார். இன்னும் சில சாரார் என்ன செய்கிறது, இல்லை நாங்கள் சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடுறல அங்கே ஏதோ ஒரு சும்மா ஒரு எல்லாரும் போல் இருந்துட்டு எல்லாரையும் பெருநாள் கொண்டாடுற மாதிரி அப்படி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன செய்கிறது தொழுகிறது, அல்லது திங்கக்கிழமை நாங்கள் பள்ளியை தொலை போவோம் அப்படி என்றெல்லாம் என்ன செய்கிறது சிலர் வாதம் வைக்கிறது. இதெல்லாம் ஒரு வாதமே தவிர இந்த வாதங்களுக்கு எந்த விதமான விளக்கங்களும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் சவுதியில் நாம் என்ன பார்க்குறோம், அங்கே என்ன செய்கிறாங்க 29 மாதம் 29லேயே 3 மாதம் எடுத்துக்கிறாங்க. 3 மாதமாக 3 மாதம் 29 சக்குடைய நாள்லேயே மாதம் தொடங்கிருக்கு. அப்போ சக்குடைய நாளில் அவங்களுக்கு 30 பூர்த்தியாகவே இல்லை. அது ஒரு பிரச்சனை.
29 சக்குடைய நாளில் வந்து பிறை கண்ட தகவல் இங்கே வருகின்ற பொழுது என்ன செய்யலாம். அப்படி அவங்களுக்கும் 29 நாள் தொடர்ந்து அந்த 30 பூர்த்தியாகாமல் 29 அப்படி தொடர்ந்தும் வந்திருக்கிறது. அது அவங்களுடைய கணிப்பீடு. ஏன்டா இதில் ஒரு விடயத்தை ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருந்தது. சவுதியை பொறுத்தவரை அவங்க என்ன செய்யறதில்ல, அவங்களோட கணிப்பீடு வந்து எங்கேயாவது ஒரு கண்டத்தையும் எடுப்பாங்க, அதே நேரத்தில் கணிப்பீட்டு அடிப்படையில் எங்கேயாவது பூத கண்ணாடி வச்சு கண்ணுக்கு தெரியாத ஒரு புறையை கண்டு கூட தகவல் எடுத்துருவாங்க. அப்படியான ஒரு தகவல் அடிப்படையில் தான் சவுதி முடிவெடுக்குது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் அந்தந்த நாடுகளுடைய குறைகளை பேசுவதை விட, அவர்கள் விடுகின்ற தவறுகளை விடுவதை விட, ஹதீஸின் அடிப்படையில், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு தெளிவாக இருக்கிற ஒரு விடயம்தான் நம்ம நாட்டில் அந்த பிறையை கண்டு நாம் எடுக்க வேண்டும். இந்த முறை 2 நாள் பிந்திருக்கிறது என்றால் அது அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறான் என்ற ஒரு அடிப்படையில், நம்ம ஏற்கனவே 3 மாதங்களை 30 பூர்த்தியாக்கியிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையிலும், ஏதோ ஒரு இடத்தில் அதாவது இறைவன் நமக்கு அதை அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீட்டிருக்கிறான். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன், பிறையை பார்க்கிற பொழுது 3ஆம் பிறை 2ஆம் பிறை என்று தெரிவதை போன்று தெரிஞ்சாலும் நீங்கள் காண்பதுதான் 1வது பிறை என்று ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்கள். அதே போல நமக்கு 2 நாள் பிந்தி பிறை தென்பட்டாலும் நாங்கள் அந்த 2 நாள் வந்து பிறை பிந்தியதன் பின்னால் கண்டதுதான் 1வது பிறையை நாங்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நடைமுறை அடிப்படையில் தான் நாங்கள் இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் திங்கட்கிழமை எங்களுக்கு பெருநாள் வரும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அரபாவுடைய அந்த நோன்பை பிடித்து இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, இந்த பிறை சம்பந்தமான தெளிவுகள் இது உங்களுக்கு இதில் அதிகமான நிறைய முரண்பாடுகள், ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் பலவிதமாக இருந்தாலும் நீங்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்து பாருங்கள். ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். ஹதீஸினுடைய அந்த ஆழமான விளக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்யணும், இதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். தவிர வேறு யாருடைய ஊகமான கேள்விகளுக்கும் அல்லது சில குதர்க்கமான வாதங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது. அதை பதிலாக எடுத்துக்கொண்டு அல்லது அதற்கு தீர்ப்பு தேடுவதை தவிர்த்துவிட்டு ஹதீஸில் சொல்லப்படுகின்ற அந்த மேலோட்டமான அந்த ஆழமான சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டாலே, இதுவைகள் லோக்கல் பிறைக்குத்தான், உள்நாட்டிலே நாங்கள் கண்டு அதை ஒரு லஜ்னா முடிவெடுத்து அதனுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் என்னுடைய பிறைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்வு தான் அதில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே வல்ல இறைவன் இந்த பிறையுடைய விடயத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு அளித்து அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற சமுதாயமாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூர் ரஹீம்.